ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, யாரெல்லாம் இருக்கீங்க? ஒரு சின்ன ஒரு அட்டெண்டன்ஸ் போடலாம் பார்ப்போம். லெட்ஸ் சி. ஜஸ்ட் ஒரு குட்டி அட்டெண்டன்ஸ். யாரெல்லாம் இருக்கீங்க? ஹாய் ஹரிணிமா, ஹாய் ஹாய் ஹாய். ஹரிணி வந்திருக்கீங்க, நவீன் வந்திருக்கீங்க, தென் தீபாஸ் வந்திருக்கீங்க. ஆஃப்கோர்ஸ் குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங் ஹரிணி, குட் ஈவினிங். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவல் பிளான் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிவிஷன் போட்டால் தான் உங்களுக்கு பெட்டர் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து வி வில் ரிவைஸ் த என்டையர் சாப்டர் ஆஃப் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். ஓகேவா? நல்ல ஒரு பக்காவா மேக்னட்டிசம் பண்ணி, ஐ மீன் பக்காவா நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் சாப்டருக்கு போகலாம். பிகாஸ் அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு மைண்ட் செட் எல்லாம் ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆயிரும். பிகாஸ் இந்த டாபிக் வந்து நீங்கள் அவ்வளோ கிளியராக இருக்கணும். அவ்வளோ சிம்பிளான டாபிக், அவ்வளோ ஈஸியான டாபிக். இந்த டாபிக்ல ஒரு கொஸ்டின் வந்தா அப்படியே பிடிச்சிடணும், மிஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஓகே சாய் பிரசன்னா, ஹாய் ஹாய், நீங்க இருக்கீங்க. ஓகே ஃபைன். நவீன், ஓகே. ஸோ நம்ம கிளாஸுக்கு போலாமா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம ரிவைஸ் பண்ண போறது மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் என்டையர் லெசனோட ரிவிஷன் தான். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் மேக் ஷோர் டு ஸ்டாப் த கிளாஸ் அப்போவே அண்ட் தென் அப்போவே நீங்க சாட்ல சொல்லிருங்க. ஓகேவா? அப்போதான் எனக்கு தெரிய வரும். ஃபைன். ஓகே, ஸோ அகைன் நான் சொல்றேன், 14 questions out of 45 questions இந்த செக்ஷன் இருந்து மட்டுமே வருது. அதுல இந்த செக்ஷனையும் முடிச்சிட்டோம். இந்த செக்ஷனை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் மேக் ஷோர் டு யூ view all the lessons. ஓகேவா? எல்லா லெக்சர்ஸையும் நீங்க ஃபர்ஸ்ட் இருந்தே பாருங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இருந்தே பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். அண்ட் ஃப்ரம் ஹியர் ஆன் நம்ம ஒரு லெசன் முடிச்சா கண்டிப்பா அந்த லெசனோட ரிவிஷனும் நம்ம போடலாம். ஓகே, ஸோ இட் வில் பி a full package. நீங்க எதுக்குமே வரி பண்ண வேண்டாம். ஓகேவா? ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின். பட் பிஃபோர் தட் உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க எங்களை இருந்தாலும் வரீங்க? லைக் இப்போ பாக்குறீங்க இல்லையா, நீங்க வந்து கோச்சிங்கா ஒரு செல்ஃப் ஸ்டடியா, ஒரு நீங்க இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்களா, ரிப்பீட்டர் பேட்சா, எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஜஸ்ட் இப்போ ஹரிணி வந்து அவங்க ரிப்பீட்டர்னு சொல்லிட்டாங்க, அவங்க செல்ஃப் ஸ்டடி ரிப்பீட்டர்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சொல்லுங்க பார்ப்போம். தீபாஸ், நீங்க வந்து என்ன பண்றீங்க இப்போ? நீங்க கோச்சிங்கா, செல்ஃப் ஸ்டடியா, வாட் எவர்? ரிப்பீட்டர். ஆமா, நீங்க செல்ஃப் ஸ்டடியா ஆர் வாட் இஸ் இட்? ஆகாஷ் ஸ்டூடெண்ட் நீங்க. நவீன், ஓகே ஓகே. பூஜிதா பிரகாஷ், ஓகே. நீங்க 12th ஸ்டேட் போர்ட். ஃபைன் ஃபைன். ஸோ ஆகாஷ் ஸ்டூடெண்ட் ஒன்று ஃப்ரெஷர். நீங்களும் ஃப்ரெஷராக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பூஜிதா, ஓகே. ஏன்பா ஆகாஷ் ஸ்டூடெண்ட் சொல்றீங்க, செல்ஃப் ஸ்டடிங்கிறீங்க? நான் மேக்னெட்டிக் வேல்யூ வந்து 0 வரும்பா. அது வந்து நான் சொல்றேன், அந்த கொஸ்டினோட நான் இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஓகே ஓகே. ஓகேப்பா. ஸோ எல்லாரும், ஸோ 2 ஃப்ரெஷ்ஷா. பிரான்ச் டீச்சர் சரியில்லையா? ஏன்? வாட் இஸ் த இஷ்யூ? ஓகேப்பா, ஓகே ஓகே. பூஜிதா, ஓகேப்பா. நவீன், என்ன பிரான்ச் டீச்சர் சரியில்லைங்கிறீங்க? சரி ஃபைன், அதான் நான் இருக்கேன்ல, வரையே பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ஹரிணி, ஓகே ஃபைன். நவீன், பூஜிதா, தீபாஸ், ஓ நீங்களும் ஆகாஷா? ஆக மொத்தம் 2 ஆகாஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க. ஓகே, அண்ட் 1 ஸ்டேட் போர்ட் அண்ட் 1 செல்ஃப் ஸ்டடியில். ஓகே 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 ஓகே. தென் ஸோ நம்ம கிளாஸுக்கு போகலாமா? போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார் மேக்னெட்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் டைபோல். அண்ட் நம்ம வந்து டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரஷ் அப் பண்ணி தான் போவோம். ஓகேங்களா? பிகாஸ் திஸ் இஸ் அ ரிவிஷன் கிளாஸ். இந்த கிளாஸோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் வந்து ஆல்ரெடி நம்ம இந்த லெக்சர்ஸ் போட்டிருப்போம். இந்த வீக் ஃபுல்லாவே இந்த பர்டிகுலர் லெசனோட எக்ஸ்டெண்டட் இன்டெப்த் லெக்சர்ஸ் தான் போட்டிருப்போம். ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் டு செக் அவுட் தட் அவுட். ஓகேவா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ரிவிஷன். ஓகே ஓகே. ஸோ வாட் இஸ் அ மேக்னெட்? ஓகேப்பா, ஓகே ஓகே நவீன், பிரச்சனை இல்லை.
ஓகே 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 நவீன், ஓகே. கம்ப்ளீட்டிங் சிலபஸ்ல டோன்ட் வரி, கம்ப்ளீட்டா பக்காவா நம்ம முடிச்சிடலாம் சிலபஸை. ஓகேங்களா? ஓகே. ஸோ மேக்னெட், வாட் இஸ் அ மேக்னெட்? ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து ரிவிஷன் கிளாஸ். ஓகே. ஸோ கண்டிப்பா நீங்க ஏதாச்சும் ஸ்லைடு வந்துச்சுன்னா, ஏதாச்சும் கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்க அப்பவே ஆன்சர் பண்ணணும். பிகாஸ் இது நீங்க பாக்குறது நியூ இல்லையே, கண்டிப்பா நீங்க இது ஆல்ரெடி அந்த ப்ரீவியஸ் லெக்சர்ஸ்லாம் பார்த்திருப்பீங்க. ஓகே. ஸோ மேக்னெட்ஸ், வாட் இஸ் அ மேக்னெட்? இட் இஸ் சம்திங் தட் எக்ஸிபிட்ஸ் அ ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதாவது ஸ்ட்ராங்கா மேக்னெட்டிக் ஃபீல்டை அந்த மெட்டீரியல் இருந்து வந்தா இட் இஸ் கால்ட் அ மேக்னெட். ஓகே. ஸோ அந்த மாதிரி நமக்கு மெட்டீரியல் வந்தா என்ன ஆகும்? ஐ மீன் அந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்தா என்ன ஆகும்? அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டால வேற மேக்னெட்ஸையும் இழுக்கலாம், அதே மாதிரி அயன் போன்ற சில ஸ்பெசிபிக் மெட்டீரியல்ஸையும் எடுக்கலாம் இல்லையா? அந்த ஸ்பெசிபிக் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம எதிர்ந்து எடுத்திருப்போம். வாட் ஆர் தோஸ் ஸ்பெசிபிக் மெட்டீரியல்ஸ்? அது வந்து நம்ம நேத்து லெக்சர்ல மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னு நம்ம பார்த்திருக்கோம். அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸுக்கு ஏற்ற மாதிரி திஸ் மேக்னெட் கேன் அட்ராக்ட் அதர் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் லைக் அயர்ன். அது வந்து நம்ம இந்த பார்க்கலாம். ஐ மீன் ஆல்ரெடி பார்த்துட்டோம், ரிவிஷன்ல பார்க்கலாம். ஓகே. அண்ட் அதே மாதிரி ஒரு மேக்னெட்னு எடுத்தா we have two poles which is north and south. இது வந்து நம்ம எதை வச்சு கம்பேர் பண்ணலாம்னா, the north pole is analogous to the positive charge in electrostatics and south pole வந்து it is almost similar to the negative charge from electrostatics. EMI வந்து சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணுவோமா தீபாஸ்? கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடுவோம், பட் ஆஃப்டர் திஸ் ரிவிஷன் கிளாஸ். ஓகேவா? ஓகே. பிகாஸ் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி லைக் ஒரு லெக்சர் முடிஞ்ச உடனே நம்ம ரிவிஷன் பண்ணாம அடுத்த லெக்சர்ல ஜம்ப் பண்ணிட்டோம்னா there won't be any அந்த நாலேஜ் வந்து கரெக்டா உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகாது இல்லையா? அதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் ரிவிஷன் கிளாஸ். இனி வந்து எந்த லெக்சர் முடிச்சாலும் சரி, எந்த லெசன் முடிச்சாலும் we will immediately have a revision class of that particular lesson. அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் லெசனுக்கு போவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ there are two types of poles, north pole and south pole. அதுல வந்து நார்த் போல் வந்து இட் இஸ் சிமிலர் டு த பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் சவுத் போல் இஸ் சிமிலர் டு த நெகட்டிவ் சார்ஜ். அதே மாதிரி நேச்சுரல் மேக்னெட்ஸ்னா நேச்சுரலா எர்த்தால உருவாக்கப்படுற மேக்னெட், அந்த மேக்னெட் வந்து பொதுவா அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது, வீக்கா இருக்கும். அதே மாதிரி இட் வில் பி irregularly shaped, ஸ்பெசிஃபிக்கா ஷேப் இருக்காது. அதே ஆர்டிபிஷியல் மேக்னெட்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ஏன்னா நம்ம உருவாக்குறது தான் ஆர்டிபிஷியல் மேக்னெட். ஸோ அதுக்கு வந்து நமக்கு பிடிச்ச மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம அதை எந்த ஷேப்ல கொண்டு வரணுமோ நமக்கு பிடிச்ச ஷேப்ல அது வந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? இட்ஸ் அப் டு அஸ். ஃபைன். ஓகே. ஸோ அதே மாதிரி பார் மேக்னெட் வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ ஈக்குவல் அண்ட் நான் செப்பரேபிள் மேக்னெட்டிக் போல்ஸ். அதாவது அந்த பார் மேக்னெட்டை நம்ம உடைச்சா மட்டும்தான் இந்த மாதிரி மேக்னெட்டிக் போல்ஸை நம்மள செப்பரேட் பண்ண முடியும். பட் அப்போ கூட என்ன ஆகும்? நம்ம இந்த பார் மேக்னெட்டை ரெண்டா உடைச்சா இங்க நார்த் போல் வரும், இங்க சவுத் போல் வரும். அதே மாதிரி இங்க நார்த் போல் அண்ட் சவுத் போல் வரும் இல்லையா? So இதுதான் பார் மேக்னெட். இட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ ஈக்குவல் நான் செப்பரபிள் மேக்னெட்டிக் போல்ஸ். ஓகே. ஸோ அதோட மேக்னெட்டிக் லென்த் ஒரு எஃபெக்டிவ் லென்த் என்னன்னா, இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல்ஸ் ஆஃப் த மேக்னெட். நார்த் போல் அண்ட் சவுத் போலுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஓகேவா? அண்ட் அந்த டிஸ்டன்ஸ் வந்து அந்த மேக்னெட்டோட டோட்டல் லென்த்துக்கு ஈக்குவலா இருக்காது. பிகாஸ் த நார்த் போல் அண்ட் சவுத் போல் வில் பி லொகேட்டட் சம்வாட் இன்சைட் த மேக்னெட். அதாவது எட்ஜுக்கு கொஞ்சம் உள்ள இருக்கும், கரெக்டா எட்ஜ்ல இருக்காது. சப்போஸ் எட்ஜ்ல இருந்தா மேக்னெட்டிக் லென்த்தும் இதோட ஆக்சுவல் ஜியோமெட்ரிக் லென்த்தும் ஈக்குவலா இருந்திருக்கும். பட் அது இல்ல கேஸ் இல்லையா? சோ இது வந்து கொஞ்சம் உள்ள இருக்கிறதால the magnetic length will be less than the geometric length இல்லையா? அதாவது டோட்டல் மேக்னெட்டிக் லென்த் அந்த நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ that will be much less than the actual total length of the magnet. Okay, and bar magnetல அது எப்படி எடுக்கலாம்னா, the magnetic length will be equal to 5/6 of the geometric length. ஓகேவா? 5/6 of the geometric length. Fine. Okay. And அதே மாதிரி நம்ம ஒரு மேக்னெட் எடுத்துட்டோம், there are many properties to a magnet. ஓகேவா? அந்த மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, the directional property of a magnet. So what is this directional property? நீங்க ஏதாச்சும் ஒரு மேக்னெட் எடுக்கிறீங்கன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் மேக்னெட், இங்க நார்த் போல் ஒரு சவுத் போல், இதை வந்து ஃப்ரீயா அந்த மேக்னெட் மூவ் ஆகுற மாதிரி நம்ம ஏர்ல ஒரு கயிறு வச்சு தொங்க விடுறோம். அது மாதிரி தொங்க வச்சா என்ன ஆகும்? அந்த மேக்னெட் நம்ம எந்த டைரக்ஷன்ல இனிஷியலி வச்சிருந்தாலும் சரி, இட் will automatically come to the north and south direction. அதாவது அந்த மேக்னெட்டோட நார்த் போல் கரெக்டா நம்ம பூமியோட நார்த் போல குறிக்கும், அந்த டைரக்ஷனுக்கு டைரக்டா பாயிண்ட் அவுட் பண்ணிரும். அதுதான் டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி. இது வந்து நீங்க எந்த மேக்னெட் எடுத்தாலும் சரி, அந்த மேக்னெட்டோட நார்த் போல் இவென்ச்சுவலி
எர்த்தோட நார்த் போலுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணிரும். ஓகேங்களா? அதே மாதிரி the நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் டைபோல்ஸ். நம்ம ஒரு மேக்னெட்டை எடுத்து நார்த் போல் அண்ட் சவுத் போல் இருக்குன்னா அதை நம்ம நார்த் போல் அண்ட் சவுத் போல் தனியா கொண்டு வரணும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல அதை ரெண்டா உடைச்சாலும் சரி என்ன ஆகும், அந்த உடையிற பீசஸ்ல கூட தனியா ஒரு நார்த் போல் சவுத் போல் அந்த மாதிரி ஒவ்வொரு பீஸ்லயும் வரும். ஸோ வாட் எவர் வி டூ வி கேன் நாட் செப்பரேட் அ மேக்னெட்டிக் போல். ஒரு மேக்னெட்ல நார்த் போல் தனியா சவுத் போல் தனியா கொண்டு வரணும்னு நம்மள என்ன பண்ணாலும் முடியாது. ஒரு அந்த மேக்னெட்டை உடைச்சு நம்ம ரெண்டா மூணா நம்ம பிரிச்சுட்டாலும் கூட those three pieces will also have north pole south pole north pole south pole. so ஒரு மேக்னெட்ல நார்த் போல் அண்ட் சவுத் போல் ஒன்னா தான் இருக்க முடியும், நார்த் தனியா சவுத் தனியா இருக்க முடியாது. இது வந்து நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மோனோபோல்ஸ். அதே மாதிரி ரிப்பல்சிவ் ப்ராப்பர்ட்டி ஆர் அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி, இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? நார்த் போல் அண்ட் நார்த் போல் அட்ராக்ட் பண்ணாது ரிப்பெல் பண்ணும், சவுத் போல் ரிப்பெல் பண்ணும். அதுவே நார்த் சவுத் சவுத் நார்த் ஆப்போசிட்டா இருந்தா அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? லைக் போல்ஸ் ரிப்பெல் அண்ட் லைக் போல்ஸ் அட்ராக்ட். ஓகே, அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஒரு மேக்னெட் எடுத்தோம்னா என்ன ஆகும், ஒரு சார்ஜ் எடுத்தோம்னா என்ன ஆகும், அந்த சார்ஜ் வந்து நிறைய ஃபீல்ட் லைன்ஸ் வரும் இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வரும். அதே மாதிரி ஒரு மேக்னெட்டும் எடுத்தா அதுக்கு சிமிலரா ஃபீல்ட் லைன்ஸ் வரும். நார்த் போல் சவுத் போல் ஃபீல்ட் லைன்ஸ் வரும். அந்த ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பண்ணியிருக்கிற இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஷேர் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த எந்த அளவு ஷேர் பண்ணுது, ஃபர்ஸ்ட் வந்து the magnitude will be proportional to the density of the lines. ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பண்ணியிருப்போம், நம்ம எடுக்கிற ஒரு ஏரியால எந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு மேக்னிடியூட் அதிகமாக இருக்கும். பூஜிதா பிரகாஷ், ஓகே, ஹவு டு ஃபைண்ட் ஜியோமெட்ரிக் லென்த். ஜியோமெட்ரிக் லென்த் வந்து என்ன, நீங்க ஸ்கேல் வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் மேக்னெட்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸ்கேலை வச்சு இதோட லென்த் என்னன்னு மெஷர் பண்ணுவீங்க இல்லையா, அதுதான் ஜியோமெட்ரிக் லென்த். அதுக்காக நார்த் போல் சவுத் போல் இடையில இருக்கிற லென்த் வந்து நம்மளால டைரக்டா இந்த ஸ்கேல் வச்சாலும் மெஷர் பண்ண முடியாது. ஏன்னா அது இங்க இருக்கலாம் எங்கன்னு நமக்கு தெரியாது. பட் அந்த பார் மேக்னெட்டோட டோட்டல் லென்த் வந்து நம்ம ஸ்கேலால மெஷர் பண்ண முடியுமா, அதுதான் ஜியோமெட்ரிக் லென்த். அதாவது நம்ம எஸ் எக்ஸாக்ட்லி நவீன், அதாவது ஒரு மேக்னெட்டோட ஆக்சுவல் லென்த் ஸ்கேலை வச்சு நம்ம மெஷர் பண்ணும்போது என்ன லென்த் வருது, அதுதான் ஜியோமெட்ரிக் லென்த். ஓகேவா? ஓகே, ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, ஜியோமெட்ரிக் லென்த் LG is the actual length. ஓகேவா? is the actual length. Okay, so in the north pole and south pole இருக்கிற மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஒரு சார்ஜ் இருந்து வர மாதிரி ஒரு மேக்னெட் இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வரும். அது ரெண்டுக்கும் இடையில நிறைய சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். The very first similar property is that the magnitude is proportional to the density of lines. So ஒரு ஏரியால எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு மேக்னிடியூட் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஒரு ஏரியால எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அதிகமா அதோட மேக்னிடியூட் இருக்கும். அதே மாதிரி the tangent at the point gives the field direction at that point. So இந்த மாதிரி magnetic field lines இருக்கு, அந்த field lineல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல நமக்கு direction of magnetic field வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த பாயிண்ட்ல we have to draw a tangent. tangentனா என்ன, நம்ம இந்த லைன் வந்து இப்படியே வருது, சப்போஸ் இந்த பாயிண்ட்ல இந்த மாதிரி கேர்ல் ஆகாம ஸ்ட்ரைட்டா போயிருந்தா எந்த டைரக்ஷன்ல போயிருக்கும், அதுதான் tangent. ஓகே, this is the tangent. அந்த tangent தான் அந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை குறிக்குது. ஓகே, ஃபைன். அதே மாதிரி நோ இன்டர்செக்ஷன்ஸ் அலவுட். ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகாது. பிகாஸ் அந்த மாதிரி இன்டர்செக்ட் பண்ணா ஒரே பாயிண்ட்ல 2 டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் வரும் இல்லையா? இந்த மாதிரி ரெண்டு லைன்ஸ் இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்லனா இந்த லைன் பொறுத்து டேஞ்சன்ட் வந்து இங்க வரும், பட் இந்த லைனை பொறுத்து டேஞ்சன்ட் வந்து இங்க வரும். It is in 2 different directions, which is not possible, right? So no intersections are allowed. அதே மாதிரி it contracts longitudinally for attraction. So normally lines வந்து இப்படி இருக்கும். அதுவே நமக்கு ரெண்டு similar charges இருந்துச்சுன்னா, ரெண்டு different charges இருந்துச்சுன்னா என்ன ஆகும், attraction வரும் இல்லையா? There will be an attraction. So அப்படி அட்ராக்ஷன் ஆகும்போ that lines will contract longitudinally. அதாவது இந்த மாதிரி இருக்கிற லைன்ல நீங்க இந்த டைரக்ஷன்ல புஷ் பண்ண என்ன ஆகும், அப்படியே வளைஞ்சிரும் இல்லையா? அதேதான் இந்த மாதிரி, ரைட்? அதே தான் இதுக்கும்.
நார்த் போல் சவுத் போலுக்கும் ரெண்டு டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் எடுக்கிறோம், இதுல வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் போல்ஸ் எடுக்கிறோம். அப்போ அதே மாதிரி தான். ஓகே ஃபைன். அதே மாதிரி lateral bend for repulsion. ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து ரெண்டு சார்ஜஸ் வந்து ரிப்பல் ஆகுதுன்னா நம்ம எப்படி பார்த்திருப்போம்? ரிப்பல் ஆகுதுன்னா லைக் திஸ், ரைட்? இந்த மாதிரி ரிப்பல் ஆகும். ரெண்டுக்கும் ஒட்டிக்காம அப்படியே டைவர்ட் ஆயிரும் இல்லையா? அதே தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட்லயும். ஓகே சாரி, நார்த் போல்னா ரெண்டும் ரிப்பல் ஆகும், ரெண்டுக்கும் டச் ஆகாம போயிடும். ஓகேவா? அது மாதிரி சவுத் போலுக்கும் சிமிலரா தான் இருக்கும். ஓகே, அதோட இதோட சிமிலாரிட்டிஸ் முடியுது. இதோட டிஃபரன்சஸ் என்ன? The very first difference is electric field lines begin at positive charge and end at negative charge. நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் செட்டப்ல பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். அதே நேரத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும்னா, the magnetic field lines of a magnet will form closed continuous loops. ஸோ நமக்கு ஒரு மேக்னெட் இருக்கு, நார்த் போல் சவுத் போல்னா, அந்த மேக்னெட்ல இருக்கக்கூடிய டைரக்ஷன் வந்து இட் வில் கோ ஃப்ரம் த நார்த் போல் டு த சவுத் போல். ஓகே, நார்த் போல் டு சவுத் போல் வெளியே மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகும், பட் இட் வில் பி இன் க்ளோஸ்ட் கண்டினியூஸ் லூப்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல என்ன இருக்கும்? இந்த மாதிரி வருதுன்னா இதோட முடிஞ்சிருக்கும் இல்லையா? ரைட்? இது கொஞ்சம் இந்த டயக்ராம்ஸ்ல நான் நீட்டா வரைஞ்சு அந்த ஸ்லைட்ஸை சென்ட் பண்ணிடுறேன், ஸோ வரி பண்ணாதீங்க. ஓகே ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்திருக்கும், இதோட முடிஞ்சிருக்கும். பட் இதுல என்ன ஆகுதுன்னா, ஒன்ஸ் த லைன் கிராசஸ் த மேக்னெட் இட் கம்ஸ் அகெயின் இன்சைட் த மேக்னெட் ஆல்சோ. ஓகேவா? ஸோ நார்த் போல் டு சவுத் போல் வந்து மேக்னெட்டுக்கு வெளியே மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் இருந்தா அந்த மேக்னெட்டுக்குள்ள எகெயின் ஃப்ரம் த சவுத் போல் டு த நார்த் போல் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகும், forming a continuous loop for us. ஓகேவா? ஒரு கண்டினியூஸா ஒரு லூப் வர்ற மாதிரி. ஓகே, கண்டினியூஸா ஒரு சர்க்கிள் வர மாதிரி, எங்கேயும் கேப்போ பிரேக்கோ இல்லாம. அதுதான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். தி செகண்ட் டிஃபரன்ஸ் வந்து the direction of lines is from positive to negative charges in electric field lines. அது தெரியும். பட் magnetic field linesல the direction of lines is from north pole to south pole outside the magnet. Sorry, outside the magnet. And it is south pole to north pole inside it. ஓகேவா? அதாவது கையோட நம்ம okay, so the direction of the lines is from the north pole to the south pole outside the magnet. அதே மாதிரி it is from the south pole to the north pole inside the magnet. பிகாஸ் அந்த மாதிரி இருந்தா தான் கண்டினியூஸ் ஆகும் இல்லையா? வெளியே வந்து நார்த் டு சவுத் போகுது, அதுக்கப்புறம் கண்டினியூஸ் லூப் ஆகணும்னா என்ன பண்ணும்? சவுத் இருந்து மறுபடியும் நார்த்துக்கு வரணும் இல்லையா? அதே தான். ஃபைன். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டாபிக்ல இதுவரை பார்த்ததுல ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருக்கா? இருந்தா சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லுங்க. கமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இருக்கிற கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்க தான் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். ஸோ கமான், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா நீங்களே இப்பவே சொல்லிருங்க. ஓகே தீபாஸ், நோ டவுட்ஸ், ஃபைன். என்னப்பா நீங்க தான் ஆன்சர் பண்ண சொல்லட்டும், நிறைய பேர் ஓடிட்டீங்க. இது ரொம்ப சிம்பிள் டாபிக், இதுல வரி பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஓகேங்களா? சரி, என்ன கற்பகம் எல்லாம் நேத்து இருந்தாங்க, இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஓகே ஓகே ஹரிணி, ஓகே தீபாஸ், ஓகே ஃபைன். ஓகேவா? So the magnetic field lines of force due to a bar magnet do not intersect. Because ஏன் ரெண்டு மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆல இன்டர்செக்ட் பண்ண முடியாது? வாட் இஸ் த ரீசன்? யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகே பூஜிதா, ஓகே ஃபைன், சால்வ் பண்ணலாம். எனிவன், யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். அட சொல்லுங்கப்பா, சீக்கிரம். லெட்ஸ் see, ஃபாஸ்டா சொல்லுங்க. கரெக்ட். சோ அதோட மீனிங் என்ன? வாட் இஸ் தி இன்டெண்டட் மீனிங்? சோ மேக்னெட்டிக் நீடில் வந்து ரெண்டு பாயிண்ட்ல காமிக்கணும், ஒருவேளை அந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆயிருந்தா. ஆமா, அது கரெக்ட் தான் பூஜிதா. பட் அதனால நம்ம என்ன சொல்ல வரோம்? இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கா கூடாதுன்னு அதோட மீனிங் என்னவா இருக்கும்?
ஒரே பாயிண்ட்ல நமக்கு ரெண்டு டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இல்லாம இருக்கணும்னா வாட் இஸ் த இன்டெண்டட் மீனிங்? இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்து சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்ற கான்செப்ட் கரெக்ட் தான், பட் தேர் இஸ் a ஃபைனல் மீனிங் டு திஸ். இல்லப்பா இல்ல. ஓகே இல்லையே, ரெண்டு சிமிலர் சார்ஜஸ் இருந்தா அது ரெப்பல் ஆகும். கரெக்ட் தான், ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இந்த ஆப்ஷன் இல்ல. அண்ட் ஆல்வேஸ் டைவர்ஜ் ஃப்ரம் a சிங்கிள் பாயிண்ட், அதுவும் இல்ல. நமக்கு என்ன தெரியும், ரெண்டு பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம பூஜை சொன்ன மாதிரி ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகுதுன்னா ஒரே பாயிண்ட்ல we will get tangents in two different directions இல்லையா, in two different directions. so இந்த டைரக்ஷன்ல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வரும், இந்த டைரக்ஷன்ல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வரும். அண்ட் அந்த பாயிண்ட்ல ஒரு காம்பஸ் நீடில் வச்சா என்ன ஆகும், கண்டிப்பா ரெண்டு டைரக்ஷன்ஸ்ல காமிக்கும், which is not possible. so நமக்கு ரியல் லைஃப்ல என்ன பண்ணணும், நம்ம எந்த பாயிண்ட் எடுத்தாலும் ஒரு சிங்கிள் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மட்டும் தான் இருக்கணும் இல்லையா. இங்க இருக்கிற பிரச்சனை என்ன, ஒரே பாயிண்ட்ல டூ டிஃபரெண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்கு. இந்த பிரச்சனை அவாய்ட் பண்ணணும்னா, ஆமா கரெக்ட்பா, டூ டிஃபரெண்ட் டைரக்ஷன்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் த சேம் பாயிண்ட். ஸோ வாட் டஸ் இட் மீன், ஒரு சிங்கிள் டைரக்ஷன் மட்டும் தான் இருக்கும் ஒரு சிங்கிள் பாயிண்ட் இல்ல இல்லையா. ஸோ இந்த பாயிண்ட்ல ஒரு சிங்கிள் டைரக்ஷன் மட்டும் தான் இருக்கணும். ஸோ சிங்கிள் டைரக்ஷன் மட்டும் தான் இருக்கணும்னா அந்த பாயிண்ட்ல சிங்கிள் மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் தான் இருக்கணும். ஸோ த ஆப்ஷன் இஸ் ஏ. ரைட், த ஆப்ஷன் இஸ் ஏ. ஓகேவா. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகாத ரீசன் என்னன்னா, ஒரே பாயிண்ட்ல டூ டிஃபரெண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்க முடியாது, ஒரு சிங்கிள் மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் தான் இருக்கணும். Fine. Okay, students. Is it fine for you? அது எப்படிமா, லைக் நீங்க ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸ் லெக்சர்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. லைக் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணிருப்போம், இங்க ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இங்க ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கும் இல்லையா. அதே மாதிரி நமக்கு இந்த மாதிரி டூ டிஃபரெண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருந்திருந்தா கூட நம்ம என்ன பண்ணிருப்போம், இதை ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு சிங்கிள் மேக்னெட்டிக் ஃபீல்டா கொடுத்திருப்போம். ஸோ என்ன ஆகும், இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகாம இன் ரெஸ்ட் இன் டோட்டல் வந்துட்டு அந்த ரெண்டு ஃபீல்ட் லைன்ஸும் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஒரு சிங்கிள் லைனா தான் வந்திருக்கும் இல்லையா. அந்த மாதிரி சிங்கிளா வரதுனால வாட் எவர் ஹேப்பன்ஸ் there will be only one single magnetic field, right? One single magnetic field. Okay va. So single net magnetic field நாலோ single magnetic field நாலோ ஒன்று தான். மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஒரே பாயிண்ட்ல ரெண்டு டிஃபரெண்ட் டைரக்ஷன்ஸ் இருக்க முடியாது, ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் தான் இருக்க முடியும். So there will be only one single line of force. Okay, so okay, so அதே மாதிரி what is the unit of pole strength? pole strength வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பண்ணியிருந்தோம் இல்லையா. No idea. So what is pole strength? இது வந்து எவாலுவேஷன் எல்லாம் இல்ல, இதெல்லாம் டைரக்ட் சொல்யூஷன் தான். Let's see what is the unit of pole strength. நம்ம மேக்னெட்டிக் மொமெண்ட்ல ஸ்டடி பண்ணியிருப்போம், which we will see of course, பட் இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்ல நான் சொல்லி இருந்தேன். So can you answer what is the unit of pole strength? என்னவா இருக்கும்? No. So the unit of pole strength is ampere meter. Okay va. The unit of pole strength is ampere meter. Students இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும், அதனால தான் நான் ரிவிஷன் கிளாஸே வெச்சேன். ஓகேவா. கரெக்ட் பூஜிதா, கரெக்ட் ஏஎம் தான். ஆப்ஷன் ஏ தீபாஸ் கரெக்ட். என்னப்பா நான் போட்டதுக்கு அப்புறம் சொல்றீங்க, நான் போட்டதை பார்த்துட்டு நீங்க சொல்றீங்களா? அதெல்லாம் இல்லைல்ல. ஓகே ஓகேப்பா, ஓகே ஓகே. ஸோ நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா. ஓகே, நியூட்டன் பர் டெஸ்லா இதாக இருக்கு. ஆடியோ கேட்கலையா ஸ்டூடெண்ட்ஸ்? கேக்குதா? ஆடியோ கேக்குதா? ஆடியோ கிளியரா? ஓகேப்பா, ஓகே ஓகே. ஸோ ஏதாச்சும் நெட்வொர்க் எரர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி கன்சிடர் அ ஷார்ட் பார் மேக்னெட் ஆஃப் மேக்னெட்டிக் லென்த் 15 சென்டிமீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, இந்த மாதிரி நியூமெரிக்கல் சம்ஸ் வந்தா உடனே நீங்க கிவன் போடணும். ஓகே நவீன், ஓகே பூஜிதா, ஓகே ஆடிபிள்.
ஓகே ஓகேப்பா, அது பிரச்சனை இல்லை. இடையில இந்த மாதிரி நெட்வொர்க் இஷ்யூஸ் வரதான் செய்யும், அதெல்லாம் விடுங்க. ஓகே, ஸோ த மேக்னெட்டிக் லென்த் வந்து என்னன்னு சொல்றாங்க, இட் இஸ் 15 சென்டிமீட்டர். ஸோ டு ஃபைண்ட் இட்ஸ் ஜியோமெட்ரிக் லென்த், இது வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ கொஞ்சம் நீட்டாவே எழுதுறேன். LE is equal to 15 சென்டிமீட்டர். அழகா வேற கலர் எடுக்கிறோம். டு ஃபைண்ட் என்ன, we should find the geometric length. ஓகே, இல்லம்மா சாரி, there is a main condition நான் சொல்லியிருந்தேன், சொல்யூஷன். ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், இது வந்து இந்த ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு வரலாம். ஓகேவா, இதுல நீங்க சின்னதா கால்குலேஷன் பண்ணாம கூட இது வந்து நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து மெயின் கண்டிஷன் கரெக்ட்மா, தீபாஸ் கரெக்ட். பட் இதுல வந்து நீங்க கால்குலேஷன் பண்ண கூட தேவையில்லை. பிகாஸ் வாட் we know that LE is less than or equal to LG இல்லையா. கண்டிப்பா இந்த மேக்னெட்டிக் லென்த் வந்து இந்த ஜியோமெட்ரிக் லென்த் விட ஒண்ணுனா கம்மியா இருக்கும், ஒரு ஈக்குவலா இருக்கும். பட் கண்டிப்பா அதிகமாக இருக்க முடியாது. ஸோ இங்க வந்து LE என்னவா இருக்கு, LE is 15 சென்டிமீட்டர். ஸோ LG வந்து இட் ஷுட் பி ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர் ஒரு 15 சென்டிமீட்டர் விட அதிகமா இருக்கணும். இங்க 15 சென்டிமீட்டருக்கு ஈக்குவலாகவோ ஒரு அதிகமாகவோ இருக்கிற ஆப்ஷன் இது ஒண்ணுதான். ஸோ ஆப்ஷன் வந்து 18 சென்டிமீட்டர். இப்படித்தான் நீங்க சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணணும். நீங்க உட்காந்து கால்குலேட் பண்ணா கரெக்ட் ஆன்சர் வரும், பட் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி டைம் சேவ் பண்றதுக்கு இந்த மாதிரி சின்ன ட்ரிக்ஸ் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எகெயின் சொல்றேன், the magnetic length will be less than or equal to the geometric length. ஸோ geometric length வந்து கண்டிப்பா இந்த magnetic length விட அதிகமாகத்தான் இருக்கணும். இந்த magnetic length வந்து 15 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டோம். ஸோ the geometric length வந்து என்ன, கண்டிப்பா 15 சென்டிமீட்டர் விட அதிகமாக தான் இருக்கணும் இல்லையா. ஸோ சப்போஸ் நீங்க கால்குலேட் பண்ணாலும் இதுதான் வரும், LE is equal to 5/6 LG. அப்ப LG is equal to 6/5 LE என்ன 15 சென்டிமீட்டர், that is equal to 318 சென்டிமீட்டர் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணலாம். பட் இதோட நீங்க முடிச்சிருங்க, இதெல்லாம் நீங்க தேவையே இல்லை, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப். ஓகேவா, எழுதிடுறேன் எக்ஸ்ட்ரா ஸ்டெப். இந்த மாதிரி எழுதினா தான் உங்களுக்கு புரியும். சார் இந்த மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா. ஓகே, so அதே மாதிரி the poles of a magnet cannot be separated by breaking it into two pieces. இது வந்து true or false? நீங்க இந்த questions இந்த செக்ஷன் பார்க்காதீங்க, don't see this section. இந்த செக்ஷன் மட்டும் சொல்லுங்க பாப்போம். The poles of a magnet cannot be separated by breaking it into two pieces. இது true or false? What is it? ஒரு மேக்னெட்டை நம்மளால செப்பரேட் பண்ண முடியுமா, நார்த் போலும் சவுத் போலும் செப்பரேட் பண்ண முடியுமா, முடியாது. புரியுதா, கரெக்ட், ட்ரூ. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ இல்லையா, this statement is true. அதே மாதிரி the magnetic moment will be reduced to half when a magnet is broken into two equal pieces. Okay, so இதுல வந்து magnetic moment பத்தி நீங்க உங்களுக்கு எடுக்கலன்னு நினைக்கிறேன். So just keep this question in mind. Okay, நம்ம வந்து later return பண்ணலாம். Okay வா. So magnetic dipoles. So what is a magnetic dipole? It is two equal and opposite magnetic poles separated by a small distance. இதே வந்து நம்ம electric dipole வச்சு compare பண்ணலாம். Electric dipole நம்ம என்ன சொல்லியிருப்போம், two equal and opposite charges separated by a small distance. இங்க two equal and opposite magnetic poles separated by a small distance இல்லையா, right? Okay, so அதுல வந்து pole strength நம்ம சார்ஜஸ்க்கு என்ன கொடுப்போம், சார்ஜ் கொடுப்போம் இல்லையா, சார்ஜ் Q னு சொல்லி கொடுப்போம். So comparison, okay, just a comparison table. Okay, so இது வந்து electric dipole. electric dipole, இது வந்து magnetic dipole. So இதுல charge Q என்ன மாதிரி இருக்கோ அதுதான் pole strength இங்க. ஓகேவா, charge Q represents the magnitude of charge. Pole strength represents the strength of a magnetic pole to attract magnetic materials towards itself. அதாவது சார்ஜ் வந்து என்ன, எந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ல ஒரு வேற ஒரு சார்ஜை ரிப்பெல் பண்றதுக்கோ ஒரு அட்ராக்ட் பண்ண முடியுமோ அதுதான் சார்ஜ். இதுல வந்து போல் ஸ்ட்ரென்த் அந்த போலோட போல் மாதிரியே சிமிலரா இருக்கக்கூடிய போல்ஸ் ஒரு அதோட டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய போல்ஸ் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ல அதால ரிப்பெல் பண்ண முடியுதோ ஒரு அட்ராக்ட் பண்ண முடியுதோ அதுதான் இந்த போல் ஸ்ட்ரென்த் இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா, அதே மாதிரி மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட், நம்ம எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் எப்படி படிச்சிருப்போம், P is equal to Q into 2L, where 2L is the distance between
the positive and negative charges இல்லையா. நம்ம இந்த மிஸ்டேக் வந்து யூசுவலி பண்ணுவோம். இந்த மாதிரி கொஸ்டின்ல L is equal to, அதாவது அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டர்னு கொடுத்தா நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, L is equal to 10 சென்டிமீட்டர், ஸோ 2L is equal to 20 சென்டிமீட்டர், ஸோ P is equal to Q into 12ன்னு சொல்லி போட்டுவாங்க. பட் ஆக்சுவல் ஆன்சர் அது இல்லை. அவங்க சொல்றது வந்து the distance between positive and negative charge வந்து 10 சென்டிமீட்டர். நம்ம distance between positive and negative charge வந்து எப்படி எடுத்திருப்போம், 2L எடுத்திருப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கேயும். இங்க வந்து distance between north and south pole சொன்னா நீங்க L ன்னு எடுக்க கூடாது, you have to take it as 2L. ஓகேவா, N north to south distance. ஓகே, இதே மாதிரி தான் இதுல வந்து electric dipole is equal to charge into distance. இதுல வந்து magnetic dipole is equal to dipole moment is equal to the dipole strength இல்லையா, I mean the pole strength into distance. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, the pole strength into distance. ஓகேவா, சோ அதை வச்சு நம்ம இங்க வரலாமா. ஓகே, the poles of a magnet cannot be broken வந்து சொல்லிட்டோம். அதே மாதிரி the magnetic moment will be reduced to half when a magnet is broken into two equal pieces. So இதுல magnetic moment is equal to m into 2L ன்னு சொல்லிட்டோம் இல்லையா, m into 2L ன்னு சொல்லிட்டோம். So நம்ம என்ன பண்றோம், we are separating the magnet into two, ரெண்டு equal halves ஆக்குறோம். So L dash will be equal to L by 2 ஆகுமா, அப்ப 2L dash என்ன இருக்கும், I mean 2L dash என்ன இருக்கும், it will be equal to L இல்லையா. So M will be equal to m into L. So once வந்து அந்த மேக்னெட்டை நம்ம ரெண்டா உடைச்சிட்டோம்னா லென்த் வந்து பாதி ஆயிரும். லென்த் பாதியான என்ன ஆகும், மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் பாதி ஆகும். So this statement is what, என்னப்பா ஃபேவ் ப்ரோமேக்ஸ், நீங்க வந்து இடையில வரீங்க இடையில போறீங்க, உங்க பேர் என்ன, வாட் இஸ் யுவர் ஆக்சுவல் நேம்? ஓகே, நீங்க சொல்லுங்க, நான் வந்து கண்டினியூ பண்றேன். the magnetic moment will be reduced to half. ட்ரூ தானே? ஓகே, பட் இவங்க சொல்றது என்ன, எஸ்பா மேக்னெட்டிக் கான்ஸ்டன்ட் வந்து கரெக்ட். ஓகே, சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான், இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டா. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமா? ஓகே ரவி, ஆமா நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா. ஓகேப்பா, ஓகே ரவி, ஓகே தான். உங்க பேரை கேட்டா எனக்கு வேற ஒன்று ஞாபகம் இருக்கு, ரவி. ஓகே, சோ அசர்ஷன் ரீசன். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இல்ல, இது வந்து ட்ரூத்தா, இது வந்து ட்ரூத்தா, ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த மீனிங்கை நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சோ if both, I mean the both assertion and reason are true, but reason is not the correct explanation for the assertion இல்லையா, right? So okay pa, okay, so உங்களுக்கு clear ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். Okay, so again சொல்றேன், to equal and opposite magnetic pole separated by a small distance தான் magnetic dipole. அதுல pole strength வந்து நம்ம டைபோல்ல சார்ஜஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும். and magnetic dipole வந்து m is equal to m into 2L. ஓகேவா, and special cases of magnetic moment நமக்கு ஆல்ரெடி தெரியும். the magnetic moment is equal to the pole strength into the distance இல்லையா, distance between north pole and south pole. okay, north pole and south pole. so இங்க வந்து distance is 2L, so that is equal to m into 2L. but இங்க என்ன ஆகுது, நம்ம அந்த மேக்னெட்டை ரெண்டா உடைச்சிட்டோம். so the length between the north pole and south pole, right, the length between the north pole and south pole will be south pole north pole. ஓகேவா, that will be equal to L, அதாவது பாதி ஆயிருது. so பாதி ஆகும்போது என்ன ஆகும், the magnetic moment வந்து reduce ஆகும் இல்லையா. so m is equal to m into length which is 2L இல்லையா, which is 2L by 2, that is equal to ml. but இங்க வந்து என்ன, original இது வந்து it is ml, right, ml. so இந்த particular magnetic configuration compare பண்ணும்போது this magnetic moment will be half இல்லையா, because இது வந்து m into 2L, இது வந்து m into L. so this will be equal to m dash is equal to m by 2. okay students, இந்த particular point clear தானே? fine, because இந்த மாதிரி கம்பேர் பண்ணி உங்களுக்கு क्वेश्चंस கேட்டிருப்பாங்க.
சில இதுல. அதனால தான் சொல்றேன். ஸோ ஆர் யூ கிளியர் ஹவு திஸ் கேம்? ஓகே பூஜிதா, ஓகேப்பா. ஓகே ஹரிணி, ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க யாராச்சும் நியூவா ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா ப்ளீஸ் சே ஹாய் இன் த சாட் பாக்ஸ். ஓகேவா? நீங்க இந்த மாதிரி சொன்னாதான் எனக்கு தெரியும் யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு. ஓகே, சின்ன ஒரு அட்டெண்டன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், உள்ளங்க ஐயா அந்த மாதிரி. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம அந்த மேக்னெட்டை நம்ம என்ன பண்றோம், நம்ம வளைச்சிடுறோம். வளைக்குமே என்னாகும், இந்த லென்த் வில் பி ஈக்குவல் டு எல் இல்லையா? நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். சாரி, இந்த லென்த் வில் பி ஈக்குவல் டு 2L இல்லையா? பட் நமக்கு என்ன வேணும், மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கும்போ we need to find the distance between the north pole and south pole. ஸோ நம்ம என்னதான் நம்ம அந்த மாதிரி செமி சர்க்கிள்ல வளைச்சிருந்தாலும் நமக்கு தேவையான டிஸ்டன்ஸ் என்ன? இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நார்த் போல் அண்ட் த சவுத் போல், விச் இஸ் 2R இல்லையா? 2Rனா என்ன? டயாமீட்டர், ரைட்? இந்த மாதிரி செமி சர்க்கிள்ல வளைச்சிருப்போம். அந்த செமி சர்க்கிள்ல வளைக்கும்போது என்ன ஆகும், இது வந்து பாயிண்ட்ல இருக்கும், இது வந்து பாயிண்ட் இருக்கும். ஸோ இங்க இருந்து இங்க வந்து ரேடியஸ், இங்க இருந்து இங்க ரேடியஸ். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 2R, which is the diameter இல்லையா? which is the diameter. So 2R, right? 2R வந்து diameter. So the magnetic moment will be equal to m into distance, where distance is 2R. But நமக்கு வேற என்ன ஆல்ரெடி தெரியும், இந்த total length of the semicircle will be equal to 2L இல்லையா? So 2L will be equal to the total length of the semicircle. Semicircle ஓட length என்னவா இருக்கும்? 2L will be equal to pi R இல்லையா? 2L will be equal to pi R. So R என்னவா இருக்கும்? It will be 2L by pi இல்லையா? It would be 2L by pi. So m is equal to, m dash is equal to m into 2 into 2L by pi இல்லையா? R பதிலா 2L by pi. So that is equal to, நமக்கு 2L, m into 2L வந்து ஆல்ரெடி தெரியும், it is capital M இல்லையா? So that is equal to 2 into m by pi. ஓகேவா? So இந்த terms வந்து ஒண்ணும் இல்ல, these terms, okay, இந்த terms வந்து it is the magnetic moment of this system when compared to this system, because இதுதான் ஒரிஜினல். இது வச்சு தான் நம்ம magnetic moment first study பண்ணியிருப்போம் இல்லையா? So we are just comparing these two. அதே மாதிரி நமக்கு 2 different magnetic moments இருக்கக்கூடிய, I mean same magnetic moment but 2 different magnets வந்து இந்த மாதிரி டைரக்ஷன்ல வச்சிருந்தோம்னா என்ன ஆகும், the angle between them will be 90 degree. அதே மாதிரி நமக்கு மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரியும், இட் வில் பி ஃப்ரம் த நெகட்டிவ் m டு த பாசிட்டிவ் m. அதே மாதிரி இங்கேயும் ஃப்ரம் த நெகட்டிவ் டு த பாசிட்டிவ். ஸோ இங்க வந்து ஒரு m வரும், இங்கேயும் அதே m வரும், ரெண்டுக்கும் இடையில 90 டிகிரி. ஸோ the net result will be equal to what? Square root of m1 plus m2 square, that is equal to m square plus m square, that is equal to 2m square square root. Square root of m square வந்து வெளியே வரும் இல்லையா? m square root of 2. ஓகேவா? ஓகே, கிளியரா இருக்க, தெரியுதா? ஓகே. ஸோ அதே மாதிரி சப்போஸ் நமக்கு இந்த இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 90 டிகிரி இல்லை, நமக்கு இந்த இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து ஏதோ ஒரு ஆங்கிள், அந்த ஆங்கிள் வந்து தீட்டாவால நம்ம இண்டிகேட் பண்ணிட்டோம்னா the net resultant magnetic moment will be equal to m dash is equal to m1 square plus m2 square plus 2m1 m2 cos theta. ஓகேவா? 2m1 m2 cos theta, where this theta angle is the angle between these two. ஓகேவா? அதே மாதிரி இதோட டைரக்ஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, it will tan theta dash, அதாவது நமக்கு வரக்கூடிய அந்த நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து இந்த மேக்னெட்டை கம்பேர் பண்ணும்போது எந்த ஆங்கிள் இருக்கும்னா, இட் வில் பி given as tan phi is equal to m2 sin theta by m1 plus m2 cos theta. இந்த ஃபார்முலாஸ் மட்டும் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து அவ்வளோக்கா சுத்தமா வர சான்ஸே ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேவா? பட் ஸ்டில் சிலபஸ்ல இருக்கு இல்லையா? ஸோ நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். ஓகே ஓகே. ஸோ மேக்னெட்டிக் டைபோல்ஸ் கான்செப்ட் ஃபுல் கிளியரா? ஒரு டவுட்ஸும் இல்லை. நம்ம அடுத்தது ப்ராப்ளம்ஸுக்கு போலாமா? இஸ் இட் ஃபைன்? சொல்லுங்க தீபாஸ், போலாமா? உங்க பேர் தீபா, சாரி. போலாமா? அடுத்த ப்ராப்ளம் போலாம், ப்ராப்ளம்ஸுக்கு போலாமா? ஓகே ஹரிணி, ஓகே ஹரிணி, ஓகே ஓகே சொல்லுங்க.
previous slide போயாச்சு. What is your doubt here? இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா அப்பவே சாட்ல சொல்லிருங்க. ஓகேவா? நோட் பண்றதுக்கு நான் இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பேன்மா. ஸோ டோன்ட் வரி. ஓகே ஓகே போலாமா? அடுத்த ஸ்லைடுக்கு போறேன். ஃபைன். ஓகே ஓகே then. So questions related to magnetic dipoles. ஓகேவா? So two magnets have the same length and the same pole strength, but one of the magnets has a small hole in its center. So ரெண்டு மேக்னெட் இருக்கு. ரெண்டு மேக்னெட்டுக்கு என்ன நார்த் போல் இருக்கும், சவுத் போல் இருக்கும். இதுக்கும் அதே நார்த் போல் இருக்கும், சவுத் போல் இருக்கும். அந்த ரெண்டோட லென்த் வந்து சேமா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? லென்த் வந்து சேமா இருக்குன்னு சொல்றாங்க. இங்க L1 L2 இல்லையா? ஸோ L1 L2. பட் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, ஒரு மேக்னெட்டுக்கு there is a hole in the center. ஓகே, அந்த மேக்னெட்டுக்கு வந்து என்ன இருக்கு? there is a hole in the center. மிடில் ஒரு ஹோல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தா இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்? இதுக்கு ஒரு M1, இதுக்கு ஒரு M2 மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்குன்னு சொல்றேன். ஓகே, ஸோ சொல்லுங்க பார்ப்போம். எதுக்கு வந்து அதிகமாக மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும், எதுக்கு வந்து கம்மியா இருக்கும்? லெட்ஸ் see யார சொல்றீங்க. ஆப்ஷன் பி தீபா. ஸோ உங்க ஆப்ஷன் மார்க். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ் யார் சொல்றாங்களோ அவங்க நேம் வந்து மார்க். ஓகே, யாராச்சும் ஆன்சர் சொல்றீங்களா? லைக் சிம்பிள் இல்லம்மா. ஸோ ஆக்சுவல் ஆன்சர் என்னன்னா, the two magnets have the same length. ரெண்டுக்கும் சேம் லென்த் தான் இருக்கு. ஸோ the distance between the north pole and the south pole தான் நமக்கு முக்கியம். What is the magnetic moment? It is equal to pole strength into distance between north pole and south pole. So north pole and south poleக்கு இடையில எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இடையில வந்து ஹோல் இருக்கா, ரெக்டாங்கிள் இருக்கா, என்னவா இருந்தாலும் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஆக மொத்தம் நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் டிஸ்டன்ஸ் என்ன, அது மட்டும் நமக்கு போதும். இங்க என்னதான் இதுக்கு ஹோல் இருந்தாலும் இங்க என்ன லென்த் இருக்கோ அதே லென்த் தான் இங்கேயும் இருக்கு இல்லையா? the length is the same for both the magnets. so ரெண்டு மேக்னெட்டுக்கும் லென்த் சேமாக இருந்தால் what will be the magnetic moment? magnetic momentum சேமாக இருக்கும். so m1க்கும் அதே ml இதுக்குள்ள L போட்டா ml தான், இதுக்கும் அதே ml தான் இல்லையா? பிகாஸ் ரெண்டுக்கும் இடையில நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் இடையில இருக்கக்கூடிய லென்த் வந்து இட் இஸ் த சேம் ஃபார் போத் ஆர் மேக்னெட்ஸ். அதை அவங்க கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இடையில ஹோல் இருக்கு, ஒரு இடையில கட் பண்ற மாதிரி ஏதோ இருக்கு, அந்த மாதிரி சொல்லி அவங்கள ட்விஸ்ட் அடிக்க பார்ப்பாங்க. ட்விஸ்ட் ஆயிராதீங்க. நீங்க நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன? ஓகே, செக் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் நார்த் அண்ட் சவுத் போல். ஓகேவா? இக்னோர் வார்னிங் சைன்ல சொன்ன ரெட்ல எழுதுறேன். இக்னோர் எனிதிங் இன் பிட்வீன். ஓகேவா? சோ உங்களுக்கு நார்த் போல் அண்ட் சவுத் போலுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன அது மட்டும் பாருங்க, மீதி எல்லாத்தையும் வீசிருங்க. ஓகே, சோ அந்த லாஜிக் படி பார்த்தா என்ன, ரெண்டுக்கும் இடையில லென்த் சேம், ரெண்டுக்கும் அதே சேம் போல் ஸ்ட்ரென்த்தா இருக்கு. சோ மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் சேம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபைன். ஓகேவா? let's go. ஓகே, ஸோ மோஸ்ட்லி நீங்க சீக்கிரமே ரெஸ்பாண்ட் பண்ண பாருங்க. அப்பதான் நம்மளால நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போக முடியும். டக்குன்னு இந்த லெசனை முடிச்சிடலாம், இல்லாட்டி டே ஆகும் இல்லையா? ஸோ ஓகே ஹரிணிமா, ஓகே தீபாஸ். ஃபர்ஸ்ட் இருந்தா 2 பேரும் தான் ரிப்ளை பண்றீங்க, ஆனா நிறைய பேர் பாக்குறீங்க. ஸோ கண்டிப்பா ரிப்ளை பண்ணுங்க. Okay then. So two identical thin bar magnets, each of length L and pole strength M, are placed at right angles to each other, with the north pole of one touching the south pole of the other. Okay, so given நம்ம இதை வச்சு ஒரு டயக்ராம் போட்டுக்கலாம். ஓகேவா? So the very first ஒரு நார்த் போல் ஒரு சவுத் போல் வரையறேன்.
So north south. Okay, so minus m plus m. அதே மாதிரி two identical thin bar magnets each of length L. So இதுக்கு length என்ன L and pole strength M, அது வந்து நம்ம போட்டுட்டோம், are placed at right angles to each other. So அடுத்த magnet வந்து எந்த direction இருக்கும், it should be here இல்லையா, and the north pole of one is touching the south pole of the other. So இங்க north pole இங்க இருக்குன்னா this is touching here, இது இல்லையா, ரெண்டும் வந்து touch ஆகுது. Okay, so இங்க வந்து minus m வரும், இங்க வந்து plus m வரும், right? So இதோட இடையில length என்னவா இருக்கும், the length will be like this, yeah, length will be like this. So இதுல நமக்கு இருக்கக்கூடிய magnetic moment, sorry directions, okay, so இதுல இருக்கக்கூடிய magnetic moments வந்து எந்த directionல இருக்கும், இந்த particular இதை எடுத்துக்கோங்க. magnetic moment ஓட direction என்ன, first of all யாருக்கு சொல்லுங்க பாப்போம், what is the direction of magnetic moment? ஓகே பூஜிதா, ஓகே தீபாஸ், நான் ப்ராப்ளம் போட்டு ஆன்சர் சொல்லிடுறேன். ஓகே ஓகே, ஸோ இதுல நமக்கு ஒரு மேக்னெட் எடுத்தோம்னா அந்த மேக்னெட்டோட மேக்னெட்டிக் மொமெண்ட் இட் வில் கோ ஃப்ரம் விச் போல் டு விச் போல். நார்த் போல் இருந்து சவுத் போல் போகுமா, சவுத் போல் இருந்து நார்த் போல் போகுமா, டைரக்ஷன் எங்க இருந்து இருக்கும் சொல்லுங்க பாப்போம். லெட்ஸ் see யார் சொல்றீங்கன்னு ஃபர்ஸ்ட். இட்ஸ் a competition guys, it's a competition. No one. Okay, so the magnetic moment oda direction வந்து okay பா, அது கரெக்ட் தான், பட் இல்ல, it is from the south pole to the north pole. நம்ம electric dipole momentல என்ன பண்ணிருப்போம், electric dipole moment will flow from minus q to plus q னு ஸ்டடி பண்ணிருப்போம். இங்கேயும் அதே தான், from minus m to plus m. இங்க minus m பதிலா south pole, plus m பதிலா north pole இருக்கு. So the direction of magnetic moment will be from the south pole to the north pole. So அந்த லாஜிக் படி நமக்கு டயக்ராம் வரையலாமா, இங்க it is from the north pole, so that south pole, so south pole to the north pole. So இங்க வந்து magnetic moment இங்க இருக்கும். அதே மாதிரி இதுல எப்படி இருக்கும், it will go from the south pole to the north pole. So இப்படி இருக்கும் இல்லையா. So resultant magnetic moment எப்படி இருக்கும், இது வந்து இப்படி இருக்கும், m net. So இந்த m1 ஓட magnetic moment என்னவா இருக்கும், it is equal to the pole strength into the distance between the north pole and the south pole. So இங்க pole strength, distance between the north pole and south pole என்ன L. அதே மாதிரி இங்கேயும் magnetic pole வந்து m, pole strength வந்து m, and distance between the north pole and the south pole வந்து it is L. So ml ml. So what will be the net, நமக்கு ஆல்ரெடி தெரியும் இங்க வந்து 90 டிகிரி இருக்குன்னு. So நீங்க இந்த மாதிரி பைசெக்ட் பண்றீங்கன்னு சொன்னீங்க இல்லையா தீபா, கண்டிப்பா அந்த லாஜிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம், பட் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் மாதிரி இல்ல. பிகாஸ் இதுல வந்து ரெண்டுமே இட் இஸ் கோயிங் அவுட் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் இல்லையா, இந்த பாயிண்ட் இருந்து m அங்க போகுது, இந்த பாயிண்ட் இருந்து m இந்த டைரக்ஷன்ல வருது. பட் ஃப்ரம் ஹியர் இதுல என்ன ஆகுது, இங்க the m1 is going negative இல்லையா towards this point, இங்க it is going to this point. So நம்ம சிம்பிள் ஹைபோட்டனியூஸ் ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் யூஸ் பண்ணி போடலாம். ஸோ அப்படி போட்டாலும் கூட நமக்கு எப்படி வரும், ஸோ m net will be equal to same தான் வரும் இல்லையா, m1 square plus m2 square that is equal to 2 square root of 2ml. ஓகேவா. ஸோ ஆன்சர் யாரெல்லாம் சொல்லியிருந்தீங்க, பூஜிதா ஏஸ், ரியலி சாரிம்மா, இட்ஸ் நாட் த ஆன்சர். தீபாஸ் உங்க ஆப்ஷன், உங்க ஆன்சர் கரெக்ட். ஓகே, ஸோ நோ ஃபைன். ஓகே, இட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஃபைன், இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் நீங்க அந்த ஸ்டெப் வந்து நீங்க கரெக்டாக போட்டுக்கோங்க இல்லையா, பிகாஸ் இதே மாதிரி ஆன்சர்ஸ் எப்பவும் வரணும் இல்லை. ஓகே ஹரிணி, ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ 3 பேர் தான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம கற்பகம் இருந்தாங்க, அவங்க எங்கன்னு காணும். இம்தியாஸ் இருந்தாரு, அவங்க இடையில வந்து போயிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே நெவின், ஓகேப்பா. ஓகே, ஸோ அதே மாதிரி a bar magnet of length L and magnetic dipole moment M is bent in the form of an arc. ஸோ ஒரு பார் மேக்னெட் இருக்கு, பார் மேக்னெட்டுக்கு வந்து இல்ல புரியலமா, வாட் இஸ் நார்த் போல் டு சவுத் போல் புரியுதா, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க நார்த் போல் டு சவுத் போல் சொல்றீங்க இல்லையா, வாட் இஸ் தட்?
பியா பரவாயில்லையே, பசங்க ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே ஹரிணி, நான் ப்ராப்ளம் போட்டு சொல்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ a bar magnet of length L. இல்ல நவீன், இல்லம்மா பூஜிதா, the direction of magnetic moment it is from the south pole to the north pole. உங்களுக்கு அவ்வளவு டிலே ஆகுதா ஃபீல்ட்ல? அது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட் முன்னாடி சொல்லிட்டேனே. இந்த சம்முக்குமா? ஓகே தீபாஸ், ஆப்ஷன் பி. ஹரிணி ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தீங்க ஆப்ஷன் பி. ஸோ ஃபர்ஸ்டே சொன்னதால ஹரிணி தீபா. ஓகே, ஸோ நம்ம சொல்லலாமா? ஓகே, ஸோ நமக்கு ஒரு மேக்னெட், பார் மேக்னெட் இருக்கு. பார் மேக்னெட்டோட டோட்டல் லென்த் வந்து எல்னு சொல்றாங்க. ஸோ திஸ் லென்த் வில் பி எல். அதே மாதிரி நமக்கு நார்த் போல் அண்ட் சவுத் போல் இருக்கும். அது இங்க இருக்கு, இங்க இருக்கு, நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். So once bend பண்ணதுக்கு அப்புறம் what will be the total distance between the north pole and south pole? என்னவா இருக்கும்? இந்த பர்டிகுலர் வேல்யூவா தான் இருக்கும் இல்லையா? So இதுல நம்ம மெயினா நோட் பண்ண வேண்டியது, here it is r, here also it is r, and மிடில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து it is 60 degree. ஓகே பூஜிதா, நீங்களும் சொல்லிட்டீங்களா? அப்போ பூஜிதா. ஓகே, ஸோ 3 பேர் சொல்லியிருக்கீங்க. யாருக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, சோ இது மூணுக்கும் இடையில இருக்கு, ஐ மீன் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து we had to find. சோ இங்கேயும் மாறு வருது, இங்கேயும் மாறு வருது, இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 60 டிகிரி இல்லையா? சோ டூ ஈக்குவல் சைட்ஸுக்கு இடையில 60 டிகிரி ஆங்கிள் இருந்தா அந்த ட்ரையாங்கிள் என்னவா இருக்கும்? இட் will be an equilateral triangle. ஓகே ஓகேமா ஹரிணி, ஓகே ஓகே, equilateral triangle. So this side will also be equal to r. இல்லையா? This side will also be equal to r. So நமக்கு ஆல்ரெடி தெரியும் the length இருக்கு இல்லையா? the length of arc ஓட ஃபார்முலா என்ன? length of arc is equal to r d theta, or சின்ன ஆங்கிள்னா it is r theta இல்லையா? r theta. This is equal to r will be equal to r equal to 6 by pi. I mean 6 by, I mean 6, see, r is equal to L by theta. மைண்ட்ல என்னமோ ஓடிடுச்சு, சாரி. So r is equal to L by theta. ஓகேவா? so இதுல theta is equal to என்ன? it is 60 டிகிரின்னு இதுல போட்டிருக்காங்க. ஓகே, so 60 டிகிரின்னு போட்டிருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? we had to convert it into radians. so radiansல போட்டா என்ன ஆகும்? it will be pi by 3 இல்லையா? it will be pi by 3 exactly நவீன். ஓகே, so that is equal to L by pi by 3, that is equal to 3L by pi. ஓகே, so ஃபர்ஸ்ட் இந்த பார் மேக்னெட் கரெக்டா ஒரு பிரச்சனையும் இல்லாம பெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி what was its magnetic moment? Its magnetic moment was m is equal to the magnetic pole strength into length இல்லையா? the length. okay, but நம்ம once bend பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? the distance is changing, and the distance வந்து நம்ம என்னன்னு போடுறோம்? it is given as r. பட் அந்த r ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், which is m is equal to 3L by pi. That is equal to 3ml by pi. That is equal to what? 3 by pi of in the m இல்லையா? So this is the final value. Okay வா? This is the final value. Okay பூஜிதா, பிரச்சனை இல்ல, உங்களுக்கு கரெக்ட் நவீன், ஆப்ஷன்ஸ் கரெக்ட். ஸோ பூஜிதா, ஹரிணி, தீபா எல்லாரும் நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆஃப்கோர்ஸ் முருகன், கண்டிப்பா 11th நம்ம கிளாஸஸ் எடுப்போம், 11th நீட் பிசிக்ஸுக்கு. பட் இட் வில் பி ஆஃப்டர் திஸ் 12th. ஓகேவா? நம்ம கண்டிப்பா எடுத்துறோம். ஸோ டோன்ட் வெரி. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஐ திங்க் இட்ஸ் கிளியர் டு யூ. நவீன் கரெக்ட் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹரிணி சொன்னாங்க, அவங்க தான் ஃபர்ஸ்ட் கரெக்ட். தென் தீபா சொன்னீங்க கரெக்ட், தென் பூஜிதா, தென் நவீன். ஓகே, ஸோ நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா போட முடியுமோ போடுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அதே மாதிரி the following figures show the arrangement of the bar magnets in different configurations. Each magnet has a magnetic dipole moment m. So which configuration has the highest net magnetic dipole moment? 11th கண்டிப்பாப்பா 11th நான் தான் எடுக்கணும் இல்லையா? அதான் உங்க நீட் பிசிக்ஸ் டீச்சர். சித்ரா சாரா நசீமா தெரியலையாமா? யார் இது? சாரிப்பா தெரியல. நசீமா ஷாஜா,
ஓகே, ஸோ நம்ம ப்ராப்ளம்க்கு போகலாம். கிவன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வி நீட் டு ஃபைண்ட் த வெக்டர் டயக்ராம். வெக்டர் டயக்ராம் எப்படி போடுவோம்? அந்த ஏரோ மார்க் வச்சு போடுவோம் இல்லையா? என்னப்பா இவ்வளோ ஃபாஸ்டா இருக்கீங்க? தீபாஸ் தேர்ட் ஆப்ஷன் நீங்க சொல்லியிருக்கீங்க, செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க அப்பயே சொல்லிடுங்க, ஷவுட் அவுட் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கிவன். ஸோ இந்த மாதிரி 4 dipoles arrangements கொடுத்திருக்காங்க இல்லையா? 4 dipole arrangements. So to find, what should we find here? We should find which configuration has the highest net magnetic moment. So இந்த m வந்து எதுல அதிகமாக இருக்கும்? ஓகே ஓகே தீபாஸ், இது வந்து நேச்சுரல், இட் இஸ் வெரி நேச்சுரல். ஸோ பிரச்சனையே இல்லை. சொல்யூஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து மேக்னெட்டிக் மொமெண்டோட டைக்ராம் எப்படி இருக்கும்? இங்க இட் இஸ் கோயிங் ஃப்ரம் நார்த் போல் டு சவுத் போல், இங்கேயும் ஃப்ரம் சவுத் போல் டு நார்த் போல், ஐ மீன் சவுத் போல் டு நார்த் போல் இல்லையா? ஸோ இங்க வந்து m வரும், இங்கேயும் அதே m வரும். செகண்ட் கேஸ்ல இதுக்கு இடையில ஆங்கிள் 90 டிகிரி. அண்ட் செகண்ட் கேஸ்ல இட் இஸ் ஃப்ரம் த சவுத் போல் டு நார்த் போல், மேல இருக்கிற இந்த டைபோலுக்கு கீழே இருக்கிறதுக்கு என்ன இருக்கும்? இட் வில் பி அகைன் ஃப்ரம் த சவுத் போல் டு த நார்த் போல். ஸோ இந்த டைரக்ஷன். ஸோ லைக் திஸ். ஸோ இதுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து 180 டிகிரி அண்ட் m. அதே மாதிரி தேர்ட் கேஸ். ஸோ தேர்ட் கேஸ் வந்து என்ன இருக்கும்? இட் இஸ் ஃப்ரம் த சவுத் போல் டு த நார்த் போல், இங்கேயும் சவுத் போல் டு த நார்த் போல், இடையில 30 டிகிரி. ரைட். அதே மாதிரி ஃபோர்த் கேஸ்ல எகைன் இட்ஸ் ஃப்ரம் த சவுத் போல் டு த நார்த் போல், சவுத் போல் டு த நார்த் போல் 60 டிகிரி இல்லையா? 60 டிகிரி. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே எல்லா சிஸ்டம்ஸ்லயும் ரெண்டு ஆங்கிளுமே இட் இஸ் கோயிங் ஃப்ரம் த சேம் பாயிண்ட் இல்லையா? ஸோ இங்க இருந்து வெளியே போகுது, இங்க இருந்து வெளியே போகுது. ஸோ இது ரெண்டு மீட் ஆகக்கூடிய பாயிண்ட் இருந்து ரெண்டு எம்முமே இட் இஸ் கோயிங் அவுட். ரைட், இட் இஸ் கோயிங் அவுட். ஸோ என்ன ஆகும்? த நெட் ரிசல்ட் வில் பி ஈக்குவல் டு square root of m1 square plus m2 square plus 2m1 m2 cos theta இல்லையா? cos theta. So that is equal to m net will be equal to what? square root of m square plus m square, because ரெண்டுமே m னு சொல்லிட்டோம், plus 2m square cos theta. Right? So that is equal to m square 2m square இல்லையா? sorry, square root of 2m square plus 2m square cos theta, that is equal to, எங்க போய் இதுக்கு மேல என்னால புரிய முடியாதப்பா, that is equal to square root of 2m square 1 plus cos theta, that is equal to 2m square வந்து it is a common term, so அது வெளியே எடுக்கலாம். so m square root of 2 into square root of 1 plus cos theta. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் cos theta ஓட வேல்யூஸ் வந்து 0 டிகிரியில ஹையஸ்டா இருக்கும் இல்லையா? ஹையஸ்டா இருக்கும். அண்ட் என்ன ஆகும்? 90 டிகிரி வரதுக்குள்ள இட் வில் பிகம் லோவஸ்ட், மேக்ஸிமம் இருந்து மினிமம் வேல்யூக்கு போயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? cos theta ஓட வேல்யூ எதுல ரொம்ப கம்மியா இருக்கும், ஐ மீன் இந்த cos theta வேல்யூ அதிகமாக இருக்கணும். ஸோ அது அதிகமாக இருக்கணும்னா தீட்டாவோட வேல்யூ எதுல ரொம்ப கம்மியா இருக்குமோ அதுதான் நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ வரும். சோ இந்த 4 கேசஸ்லயும் பாருங்க, இந்த 4 கேசஸ்ல தீட்டாவோட வேல்யூ எதுல ரொம்ப கம்மியா இருக்கு? தேர்ட் கேஸ்ல தான் கம்மியா இருக்கு இல்லையா? தேர்ட் கேஸ்ல தான் கம்மி ஆயிருக்கு. சோ ஹரிணி நீங்களும் சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் யாரு சொல்லுங்க? நவீன். ஓகே, ஓகேவா? Okay. So, Coulomb's law of magnetism. So, in the particular section, உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆயிடுச்சா? நான் ஏதாச்சும் ரீடேக் பண்ணணுமா? ப்ளீஸ் சே. ப்ளீஸ் இப்பவே சொல்லிருங்க. ஓகே தீபா, உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹரிணி உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. நவீன், பூஜிதா, எங்க கற்பகம் இருந்தாங்க காணும். ஓகே, இம்தியாஸ், சிவசக்தி. ஓகே, ஸோ எல்லாரும் வந்து லேட்டர் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை? ஓகேப்பா, ஓகே தென் ஃபைன். ஸோ கூலம்ஸ் லா ஆஃப் மேக்னட்டிசம், இது வேற ஒண்ணுமே நீங்க பண்ண வேண்டாம். கூலம்ஸ் லால நீங்க என்ன படிச்சீங்களோ அப்படியே காப்பி அடிச்சு இங்க கொஞ்சம் டேர்ம்ஸ் மட்டும் நம்ம மாற்ற வேண்டி வரும்.
So Coulomb's law நம்ம என்ன பார்த்திருப்போம்? F is equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R square னு பார்த்திருப்போம். இதுல Q1 பதிலா M1, Q2 பதிலா M2, R square வந்து அதேதான் distance, and 1 by 4 pi epsilon naught பதிலா we put it as mu naught by 4 pi. ஓகேவா? இதுதான் டிஃபரன்ஸ். நீங்க மேக்னட்டிசம்ல இந்த லெசன்ல, எஸ்பெஷலி இந்த லெசன்ல நீங்க எது படிச்சாலும் ப்ளீஸ் கம்பேர் இட் வித் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். பிகாஸ் அது வந்து நீங்க நல்லா கிளியரா படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் உங்க பிளஸ் டூல எடுத்த லெசன் தானே, நல்லா கிளியரா நீங்க அதை ஸ்டடி பண்ணிருப்பீங்க. ஸோ ப்ளீஸ் கம்பேர் இட் வித் தட் லெசன் அண்ட் ஸ்டடி. ஓகேவா? F is equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R square. ஸோ நான் வந்து எழுதி வச்சிடுறேங்க. So M1 is equal to, sorry, Q1 is equal to M1, Q2 is equal to M2, 1 by 4 pi epsilon naught is equal to mu naught by 4 pi. அதுவே உங்களுக்கு F is equal to என்ன வரும்? அதுல in what is that? I mean electrostatics என்ன வரும்? F is equal to QE வரும் இல்லையா? இங்க Q பதிலா M, E பதிலா B. அவ்வளவுதான். ஓகே, சோ the force on a single pole வந்து it is equal to the pole strength into the magnetic field. and நமக்கு ரெண்டு poles இருக்குன்னா அந்த ரெண்டு polesல இடையில இருக்கக்கூடிய அந்த force வந்து it is equal to mu naught by 4 pi m1 m2 by r square. and ரெண்டு poleஸும் சிமிலரா இருந்தா it will be repulsive, and சிமிலரா இல்லாம unlike இருந்தா it will be attractive. ஓகேவா? ஓகே, so questions involving Coulomb's law of magnetism. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் நீங்க தான் எனக்காக சால்வ் பண்ணி தரணும். எனக்கு மேக்ஸ் மறந்து போச்சு, நீங்க தான் சால்வ் பண்ணணும். நான் கிவன் செக்ஷன் மட்டும் போடுறேன், நீங்க வந்து எனக்காக சால்வ் பண்ணணும். உங்க பாவம் டீச்சருக்காக. மேக்ஸ் எல்லாம் மறந்து போச்சு இல்லையா? ஸோ கிவன், ஸோ M1 வந்து 100 AM இல்லையா? M2 வந்து 100 AM. It is separated by a distance of 10 centimeter. So R will be equal to 10 centimeter. But now again சொல்றேன், centimeter is not an SI unit, so we had to convert it. That is equal to 0.1 meter. Yeah. Okay, 0.1 meter. இல்ல வேண்டாம், like direct 10 power minus 1 meter எழுதுங்க. அது உங்களுக்கு calculationக்கு better. So to find, what should we find here? We should find the force. So solution என்னவா இருக்கும்? F is equal to mu naught by 4 pi m1 m2 by r square. Okay, Nevin, first student. ஒரு ஸ்டூடெண்ட் ஆன்சர் பண்ண உடனே எனக்கு மேக்ஸ் ஞாபகம் வந்துருச்சு மறுபடியும். மொக்க கவனி தான் ஸ்டில். ஓகே, தப்பா பேர் போட்டோம், சாரி. ஓகே ஓகே, அப்ப ஹரிணியும் சொல்லிட்டாங்க, தீபாஸும் சொல்லிட்டாங்க. சோ 3 பேர் சொல்லிட்டீங்க. பார்க்கலாமா? சோ F is equal to mu naught ஓட வேல்யூ என்ன? It is 4 pi into 10 power minus 7 by 4 pi. அப்ப இது கேன்சல் ஆயிடும். into 100 into 100 by r square வந்து 10 power minus 1 ஸ்கொயர் பண்ணா it will become 10 power minus 2. That is equal to what? 10 power minus 7 into 10 square into 10 square. 100 இல்லையா? into again 10 square. That is equal to what? 10 power minus 7 plus 2 and minus 5. Minus 5 plus 2 வந்து minus 3. Minus 3 plus 2 வந்து minus 1. So that is 10 power minus 1. So F is equal to 0.1 Newton. Okay வா? 0.1 Newton. Fine. So இதுல வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணா, ஒருவேளை அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க கேட்டா இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கேட்பாங்க. நீங்க வேற காம்ப்ளெக்ஸா கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, நீங்க வரி பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா. அண்ட் இதுல வந்து நான் அகைன் போடுறேன், mu naught is equal to 4 pi into 10 power minus 7. So mu naught by 4 pi will be equal to 10 power minus 7. ஓகேவா? ஓகே ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்லைடு வேறையா? ஸோ இங்கேயும் கொஞ்சம் அழகாகவே போட்டுருவோம். mu naught by 4 pi is equal to 10 power minus 7. Okay. So what happens to the force between the magnetic poles when the pole strength and the distance between them both gets doubled? So given
எக்ஸ்ட்ரா ஸ்லைடு இருக்கா? இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு போல் ஸ்ட்ரென்த் இருக்கும், செகண்ட் வந்து நமக்கு ஒரு டிஸ்டன்ஸும் இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, இஃப் வி டபுள் த போல் ஸ்ட்ரென்த், ஸோ டபுள், ஓகே, அதே மாதிரி டிஸ்டன்ஸும் டபுள் பண்ணிட்டோம்னா வாட் வில் பி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். ஓகே, ஸோ நமக்கு ஆக்சுவலி இங்க வந்து ரெண்டு போல்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எழுத வேண்டாம், பிகாஸ் போல்ஸ் பிட்வீன் டூ போல்ஸ் தானே நம்ம கால்குலேட் பண்றோம். m1 m2 எடுப்போம். ஸோ m1 is equal to m2 is equal to இருக்கு. அதே மாதிரி m1 dash will be equal to m21, m2 dash will be equal to 2m2 இல்லையா? இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ், இது வந்து செகண்ட் கேஸ். ஓகேங்களா? ஸோ r1 அப்படியே இருக்கும், r2 வந்து இட் இஸ் 2 times r1. ஸோ நவீன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்றீங்க, பார்ப்போம். ஓகே, ஸோ டு ஃபைண்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், we should find f2 இல்லையா? f2. ஸோ சொல்யூஷன் நம்ம எப்படி போடலாம், we actually know that f1 will be equal to mu naught by 4 pi m1 m2 by r square, but இங்க வந்து 2 cases இருக்கிறதால r1 ன்னு எடுக்கிறேன். அதே மாதிரி f2 will be equal to mu naught by 4 pi m1 dash m2 dash by r2 square இல்லையா? செகண்ட் கேஸ். ஸோ mu naught by 4 pi m1 dash என்ன 2m1, m2 dash என்ன 2m2. ஓகே தீபாஸ், நீங்க இந்த ஆப்ஷன் சொல்றீங்க. இல்லப்பா அதெல்லாம் பிரச்சனையே இல்ல, நீங்க இந்த மாதிரி தப்பு பண்ணா தான் எக்ஸாம்ல தப்பு பண்ணாம இருப்பீங்க இல்லையா? நீங்க டைரக்டா எக்ஸாம்ல இந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அப்பாடா நீங்க ஐயோன்னு சொல்லி நீங்க தலையில கை வச்சிருப்பீங்க. So okay, so Naveen understood. Okay, so that is equal to 2 r square and then 2 r1 square இல்லையா? So that is equal to what? f2 is equal to mu naught by 4 pi 4m2 by 4r1 square. 4m1 m2 sorry, m1 m2 by r1 square. 4 cancel ஆகும். That is equal to mu naught by 4 pi m1 m2 by r1 square. Right? So initially இருந்த வேல்யூ என்னவோ அதே தான் ஃபைனல் வேல்யூ. So there is no change. Okay, so ஹரிணியும் சொல்லியிருந்தீங்க. Okay, so students இந்த டாபிக் நீங்க ஃபுல்லா கிளியரா இருக்கணும், because this topic இந்த லெசனே ரொம்ப சிம்பிளான லெசன், ரொம்ப சிம்பிளான क्वेश्चंस. so நல்ல சான்ஸ் விட்டுறாதீங்க. Okay, so relation between electric pole and electric dipole and magnetic dipole. So நான் ஆல்ரெடி சொல்லி இருந்த, you have to compare this with an electric dipole. So electric dipoleக்கு உங்களுக்கு எந்த ஃபார்முலாஸ் வருமோ அந்த ஃபார்முலாஸா தான் இந்த magnetic dipoleக்கும் வரும். பட் அதுல dipole moment, electric dipole moment பதிலா you have to put magnetic dipole moment 1 by 4 pi epsilon naught பதிலா mu naught by 4 pi. and அந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? b பதிலா e, sorry e பதிலா e இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்டு பதிலா மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுதான் பேசிக் லாஜிக். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் வந்து நீங்க லைக் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஐ வில் ஜஸ்ட் ஸ்கிப் திஸ். ஃபைனலா ஒரு ஃபார்முலாஸ் இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு இந்த மாதிரி work due to a magnetic field வந்தா it will be like this. Okay, இது வந்து நான் ஆல்ரெடி I have explained it in previous lectures. So இந்த ஃபைனல் கம்பேரிஷன் டேபிளுக்கே போறேன். So the dipole moment P will be equal to Q into 2L for the electric dipole, but magnetic dipole it will be equal to M into 2L. அதே மாதிரி direction of dipole moment வந்து இதுல from negative to positive charge, இதுல வந்து from south pole to north pole. அதே மாதிரி net force in uniform field electric dipoleக்கும் 0 தான் இருக்கும், magnetic dipoleக்கும் 0 தான் இருக்கும். So இதுல ரூல்ஸ் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், P பதிலா we have to put M னு, E பதிலா we have to put B, and mu 1 by 4 pi epsilon naught பதிலா we have to put mu naught by 4 pi இல்லையா? இந்த மாதிரி ரூல்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ரைட்? ஓகே, ஸோ இதுல torque is equal to P into E for electric dipole. ஸோ நம்ம என்ன பண்ணணும், உஷாரா அந்த டேர்ம்ஸை மாத்திரணும். ஸோ டைபோலுக்கு மேக்னெட்டிக் டைபோலுக்கு torque is equal to M into B, அதாவது மேக்னெட்டிக் மொமெண்ட் into the magnetic field. அதே மாதிரி field at the far away point on the axis, அதாவது axial pointல இருக்கக்கூடிய electric field or magnetic field. so நமக்கு electric fieldனா electric dipoleக்கு electric field தான் இருக்கும். so அந்த electric dipoleக்கு வந்து it will be 1 by 4 pi epsilon naught
Okay, so 1 by 4 pi epsilon naught 2p by r cube. இதுல வந்து நம்ம terms மாத்தணும். So p பதிலா m 2m by r cube and 1 by 4 pi epsilon naught பதிலா it is mu naught by 4 pi. அதேதான் இங்கேயும் which is along the perpendicular bisector. Perpendicular bisector na என்ன? It is the equatorial line. இல்லையா? Equatorial line. So 1 by 4 pi epsilon naught p by r cube னு வரும் which is equal to mu naught by 4 pi m by r cube. So இந்த 1 by 4 pi epsilon naught terms நம்ம வந்து mu naught by 4 pi னு replace பண்றோம். ஓகேவா? அதே மாதிரி p பதிலா m. Okay, so potential energy will be equal to minus p dot t, that is equal to minus pe cos theta. இங்க வந்து minus m dot b, where that is equal to mb cos theta. So theta is what? It is the angle between p and e, or it is the angle between m and b. Okay va? And அதே மாதிரி work done in rotating the dipole. எக்ஸ்டர்னலா டைபோல வந்து ரொட்டேட் பண்றதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய work, it is equal to pe cos theta 1 minus cos theta 2. theta 1 வந்து initial angle, theta 2 வந்து final angle. அதே மாதிரி இதுல theta 1 and theta 2 p பதிலா m போடுறோம், e பதிலா b போடுறோம். இந்த பர்டிகுலர் ஃபார்முலா டேபிளை வந்து நல்லா விரிச்சு நல்ல எக்ஸ்பிளனேஷனோட நான் ப்ரீவியஸ் லெக்சர்ஸ்ல சொல்லியிருப்பேன். ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் டு வாட்ச் ஆல் தோஸ் லெக்சர்ஸ். பிகாஸ் இது வந்து ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் செஷன் தான். ஓகேங்களா? ஃபுல் இன்டெப்தான செஷன் கிடையாது. ஸோ அந்த லெக்சர்ஸ் வந்து ப்ரீவியஸா இந்த பர்டிகுலர் சேனல்லையே போட்டிருப்பேன். ஸோ ப்ளீஸ் வாட்ச் ஆல் தோஸ் லெக்சர்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் நீங்க இந்த ரிவிஷனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்காவா உங்களுக்கு கான்செப்ட்ஸ் எல்லாம் அப்படியே எழுதி வச்ச மாதிரி இல்ல போட்டோ எடுத்து வச்ச மாதிரியே உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஓகேவா? So bar magnet as a solenoid. இது வந்து கான்செப்ட் என்னன்னா ஒரு solenoid வந்து ஒரு பார் மேக்னெட் மாதிரி தான் ஆக்ட் பண்ணும். பிகாஸ் அதுல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேமா தான் இருக்கும். solenoidக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் வருது, ஒரு பார் மேக்னெட்டுக்கும் நம்ம அதே மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் வருது. நம்ம இதுல பார்த்துட்டோம் இல்லையா? பிகாஸ் பார் மேக்னெட்னா என்ன? நார்த் போல் சவுத் போல் இருக்கும். இட் இஸ் செப்பரேட்டட் பை a small distance. மேக்னெட்டிக் டைபோலும் அதுதான். ஸோ மேக்னெட்டிக் டைபோல்னு சொன்னாலும் பார் மேக்னெட்னு சொன்னாலும் ஒன்று தான். மேக்னெட்டிக் டைபோலுக்கு என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு வருதோ அதே தான் பார் மேக்னெட்டுக்கும் வரும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டே தான் இந்த சாலினாய்டுக்கும் வருது. ஸோ ஒரு பார் மேக்னெட்டை நம்ம ஒரு சாலினாய்டா அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஒரு கான்செப்டும் இருக்கு. So questions related to a bar magnet. So the very first question இது நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. A bar magnet of magnetic moment m is placed in a magnetic field of induction B. The torque exerted on it is what? இதோட torque என்னவாக இருக்கும் சொல்லுங்க பாப்போம். magnetic moment இருக்கு, magnetic field induction இருக்கு. To find, we should find the torque இல்லையா? So solution, what is torque? The torque வந்து நம்ம எந்த ஃபார்முலா வச்சு போடுவோம்? இது வந்து டைரக்ட் ஃபார்முலா क्वेश्चन தான், எவாலுவேட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஹரிணி கொஞ்சம் ஆன்சர்ஸ் வரட்டும். லெட்ஸ் see. ஹரிணி மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் யார் சொல்றீங்க பாப்போம். கமான் ஸ்டூடெண்ட்ஸ், கமான் ஃபாஸ்ட். டார்க் வந்து நம்ம எந்த ஃபார்முலா வச்சு ஒரு பார் மேக்னெட் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நம்ம கொடுப்போம்? வாட் இஸ் த ஃபார்முலா? ஒரு ஆன்சர் தானா? ஓகே. ஸோ டார்க் வில் பி ஈக்குவல் டு வாட்? dipole moment into electric field. எதுல? electric dipole. So now already சொல்லியிருந்தேன், you just have to replace the terms in it. So torque for a magnetic dipole or a bar magnet will be equal to what? Torque will be equal to P பதிலா நம்ம என்ன போடலாம்? M போடலாம், E பதிலா B போடலாம். So this is the answer. Okay Deepa, so நீங்களும் first answer பண்ணிருந்தீங்க. So உங்க நேமும் okay then. Okay va? Okay. So அதே மாதிரி what is the torque acting on a bar magnet of magnetic moment m? So given magnetic moment m which is placed in a uniform field B making an angle of 90 degree with the field. So angle வந்து 90 degree. So to find a torque, so solution, torque will be equal to what? mb. Okay, so Navin சொல்லிருக்காங்க ஆன்சர் mb. Okay, so m cross b, that is equal to mb sin theta இல்லையா? So torque will be equal to what? mb
sin 90 degree, that is equal to mb. Okay va, mb. Okay, so simple question, simple answers, right? இந்த மாதிரி क्वेश्चंस வந்து ரொம்ப சிம்பிளா இருக்குதுன்னு பார்க்காதீங்க. மோஸ்ட்லி இந்த லெசன்ல வந்து இந்த மாதிரி क्वेश्चंस மட்டும் தான் வரும். ஸோ தேவையில்லாத அதிக ஸ்ட்ரெஸ் அதிக எஃபர்ட் எல்லாம் எடுக்க வேண்டாம். எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கணுமோ அது மட்டும் நமக்கு போதும் இல்லையா? ஓகே, ஸோ அதே மாதிரி a bar magnet is hung by a thin cotton thread in a uniform horizontal magnetic field and is in equilibrium state. The energy required to rotate it by 60 degree is W. So given, கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் சால்வ் பண்ணுங்க. நீங்க சால்வ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சா அப்பவே சொல்லிருங்க. ஓகேவா? ஸோ given the energy required to rotate it by 60 degree னு சொல்றாங்க. But we don't know what is the initial இது இல்லையா? ஸோ இனிஷியல் ஆங்கிள் வந்து நான் θ1 is equal to 0 னு எடுக்கிறேன், θ2 is equal to 60 degree னு எடுக்கிறேன். ஸோ W is equal to mb cos θ minus cos θ2 இல்லையா? ஸோ to find the torque என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். We should find what's the torque. So solution. The solution என்னவா இருக்கும்? W is equal to mb. What is cos θ1? Cos θ1 என்னவா இருக்கும்? Cos θ1 is equal to cos 0 minus cos 60 degree. So W is equal to dipoles வந்து b சொல்றீங்க, நெவின் வந்து mb by 2. ஓகேப்பா, கரெக்டா? அந்த ஸ்டெப் வந்து கரெக்ட். ஃபைனல் ஆன்சர் சொன்னது வந்து தீபா ஹரிணி. Right. Okay, so let's see. So mb cos 0 வந்து 1, cos 60 degree வந்து it is 1 by 2, that is equal to mb by 2. correct நவீன்? அந்த ஸ்டெப் வந்து நீங்க சொல்லிருக்கீங்க, கரெக்ட். ஓகே, சோ அதே மாதிரி நமக்கு டார்க் என்னவா இருக்கும்? டார்க் is equal to mb cos theta இல்லையா? mb cos theta, sorry, mb sin theta இல்லையா? m cross b, mb sin theta, that is equal to mb sin 60 degree, that is equal to mb root 3 by 2 இல்லையா? பட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் mb by 2 is equal to w, so that is equal to w into root 3. so இந்த மாதிரி தான் நீங்க ப்ராப்ளம்ஸை ஃபாஸ்டா போட்டுட்டே வரணும். ஓகேவா? நான் உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டும் கூட I was able to do it a bit faster, right? okay, so இது வந்து நீட் 2016ல கேட்டிருக்காங்க. so please make sure that you are completely thorough with the formula, or at least எலக்ட்ரிக் டைபோலோட ஃபார்முலா நீங்க thorough ஆயிட்டீங்கனாலே அந்த p பதிலா p பதிலா m and e பதிலா b னு போட்டு you will be able to do it faster. ஓகேவா? ஃபைன். எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே, போலாமா? ஓகே நவீன், ஓகே ஹரிணி, தீபாஸ், ஓகே. உங்க ஆன்சர் எல்லாம் கரெக்ட் தான். ஓகேவா? so don't worry. so torque is equal to w by root 3. சும்மா எக்ஸ்ட்ரா ஸ்லைடு வேஸ்ட் ஆயிடுச்சா? ஓகே, so அதே மாதிரி a bar magnet having a magnetic moment of 2 into 10 power 4 joule per Tesla. so given a bar magnet of magnetic moment 2 into 10 power 4 joule per Tesla, okay va, is free to rotate in a horizontal plane. okay, a horizontal magnetic field 6 into 10 power 4 Tesla exists in space. okay, exists in space, and the work done in taking the magnet slowly from a direction parallel to the field. so initially the direction is parallel to the field. so field in the direction la da irukku, magnetic momentum in the direction la da irukku, rendu direction same na angle will be 0. 6 joule paravaliye 0 degree. okay, θ2 வந்து it will be 60 degree because we have to rotate it by 60 degree இல்லையா? so தீபாஸ் வந்து ஆப்ஷன் சி சொல்றீங்க, தீபா, ஹரிணி. ஓகே, நீங்க ஒரிஜினலா சம்ம சால்வ் பண்றீங்களா இல்ல? of course நீங்க சால்வ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், பட் ஸ்டில் ஓகே. ஓகே, சூப்பர். okay, so w is equal to mb cos θ1 minus cos θ2, that is equal to mb cos 0 minus cos 60 degree, that is equal to mb 1 minus half, that is equal to mb by 2. நம்ம previous போட்ட அதே ஃபார்முலா தான் இல்லையா? ஓகே, ஓகே பா ஹரிணி, ஓகே ஓகே சும்மா சொன்னேன்.
So m is equal to 2 into 10 power 4 into 6 into 10 power minus 4. Sorry, இங்க வந்து minus 4 வரணும். Okay, minus 4. Okay, by 2, that is equal to 6 joule இல்லையா, 6 joule, right? 6 joule. ஓகேப்பா, ஓகே, நீங்க பரவாயில்ல. இந்த மாதிரி நீங்க கொஸ்டின்ஸ் வரும்போது நீங்க இதே ஸ்பீட்ல நீங்க சால்வ் பண்ணிருங்க எக்ஸாம்ல. அப்போ கண்டிப்பா ஹை மார்க்ஸ் இன் நீட் பிசிக்ஸ். ஓகே, அப்படியே நீங்க ஃபியூச்சர் டாக்டர்ஸும் ஆயிருவீங்க. ஓகே, ஸோ இதே ஸ்பீட்ல வந்து நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த ஸ்பீட் வராட்டி அந்த கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இஷ்யூ இருக்கும். ஸோ அந்த கான்செப்டை மறுபடியும் நீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் சால்வ் பண்ணுங்க. அந்த ஸ்பீட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேவா? மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஸ்லைட் வேஸ்ட். Okay, so அதே மாதிரி the work done in turning a magnet, so given of magnetic moment m by an angle 90 degree from the meridian. So theta 1 வந்து 0 சொல்லிட்டாங்க, theta 2 வந்து 90 degree because we are rotating it by 90 degree is n times the corresponding work done to turn it through an angle of 60 degree. So first case la வந்து 0 to 90 degree, second case la வந்து it is theta 1 is equal to 0 degree to theta 2 is equal to 60 degree. So நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? To find n இல்லையா? because அவங்க என்ன சொல்றாங்க, first case la என்ன work done வருதோ it is equal to n times the second case இல்லையா, n times the second case. So solution, what is the solution? W1 is equal to mb cos theta 1 minus cos theta 2, that is equal to mb. What is cos theta 1? Cos theta 1 வந்து 1, cos theta 2 வந்து cos theta 1 வந்து என்ன, cos 0 degree, that is 1, cos 90 degree is second, so that is equal to mb. W2 வந்து என்னவா இருக்கும்? It is equal to mb cos 0 minus cos 60 degree, that is equal to mb by 2 இல்லையா, mb by 2. So w1 is equal to n times the w2 இல்லையா, option b யா. okay, so தீபா சொல்லிருக்கீங்க, ஹரிணி. okay, so w1 வந்து mb, w2 வந்து mb by 2, so n will be equal to it is 1 by 2. கரெக்டா? கரெக்டா? எங்க யாராச்சும் என்ன மிஸ்டேக்னு சொல்லுங்க பாப்போம். ஓகே, சோ நம்ம என்ன பண்ணோம், we have to actually convert it to இல்லையா, mb is equal to n times of mb by 2 இல்லையா. ஒரு ஸ்டூடெண்ட் இதே மாதிரி சால்வ் பண்ணியிருந்தாங்க நேத்து, அதனால தான் சொல்றேன். ஓகே, சோ நீங்க இந்த மாதிரி s by s captures of mrj, correct, n is equal to 2. ஓகேவா? சோ நீங்க என்ன பண்ணணும்னா, இது ஆல்ரெடி வந்து ஃபார்முலா w1 is equal to n w2 இல்லையா. சோ w1 வந்து mb, n into w2 வந்து mb by 2, so n will be equal to 2 இல்லையா. ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிருந்தானா, mb by 2 இங்க வருது சார், so that is equal to n வந்து 1 by 2 வரும்னு சொல்லிட்டான். அந்த மாதிரி எல்லாம் வராது, நீங்க இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணி டைரக்டா கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? ஓகே, ஓகே தென் சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? போலாம். recent chats. ஓகே ஹரிணிமா, ஓகே தீபாஸ். ஓகே, சோ நவீன் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிருந்தீங்களா? இல்ல, பட் ஓகே, நீங்க ஸ்பீச் பேட சொல்லுங்க, இட்ஸ் நாட் an issue. ஓகேவா? so Gauss's law for magnetism. so Gauss's law of magnetism என்ன சொல்றாங்கன்னா, the closed integral of b over a closed surface is 0. நம்ம Gauss's law for இந்த ஒரிஜினல் இதுல நம்ம என்ன பார்த்திருப்போம், E dot ds equal to q by epsilon naught பார்த்திருப்போம் இல்லையா. நம்ம தனுஷ் ஒரு படத்துல சொல்லி ஃபேமஸ் ஆயிருச்சு இந்த law, but still E dot ds equal to q by epsilon naught, it is for electrostatics. இதுல b dot ds equal to 0. so இங்க வந்து closed integralக்கு ஒரு வேல்யூ இருக்கு, இதுல closed integralக்கு வந்து 0 இல்ல. தமிழ் சீரியல்ஸ் ப்ரோமோஸ் யூசர் நேம் தூக்கல இருக்கு. ஓகே ஓகே, எல்லாரும் டிஃப்ரெண்ட் யூசர் நேம்ஸ் வச்சிருக்கீங்க, பரவாயில்ல. ஓகே, so still okay, so b dot ds equal to 0, E dot ds equal to q by epsilon naught.
ஓகேவா? ஸோ இதனால நமக்கு என்ன தெரிய வருது? We know that the number of magnetic flux lines entering a closed surface equals that leaving the surface. So magnetic flux lines entering the surface வந்து அப்படியே ஃபுல்லாவே அந்த சர்ஃபேஸ் விட்டு போனா தான் நமக்கு என்ன வரும்? ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஃப்ளக்ஸ்னா என்ன? the value into area இல்லையா? So this is the magnetic flux, right? It is the magnetic flux. So இந்த மாதிரி magnetic flux நமக்கு வந்தா this magnetic flux is always 0ன்னு சொல்றாங்க. So ஒரு ஏரியால எந்த அளவுக்கு ஃப்ளக்ஸ் லைன்ஸ் உள்ள வருதோ அந்த அளவுக்கு ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வெளியே போகணும். அப்படி இருந்தா தான் ரெண்டும் ஈக்குவல் ஆகி 0 ஆகும். So this is the consequence of Gauss's law. அதே மாதிரி proof for non-existence of magnetic monopoles. So நம்ம என்ன சொல்லியிருப்போம்? The number of magnetic flux lines entering a closed surface should equal the number of flux lines leaving the surface இல்லையா? So இந்த மாதிரி எப்படி நமக்கு சாத்தியமாகும்? உள்ள ஒரு நார்த் போல் அண்ட் சவுத் போல் இருந்தா மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைக்க முடியும். So this is a proof for non-existence of magnetic monopoles. நீங்க எந்த சர்ஃபேஸ் எடுத்தாலும் தனியா நார்த் போல்ஸ் தனியா சவுத் போல் உங்களால எடுக்க முடியாது. ஒரு சிஸ்டம் எடுத்தா கண்டிப்பா நார்த் போல் கூட சவுத் போல் இருக்கும். ஒரு சவுத் போல் எடுத்தா சவுத் போல் கூட நார்த் போல் இருக்கும். ரெண்டும் ஒன்னதான் வைக்க முடியும், ரெண்டையும் பிரிக்க முடியாது. அதே மாதிரி for open surfaces it is equal to 5b. நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் சர்ஃபேஸ் எடுக்காம ஒரு ஓப்பன் சர்ஃபேஸ் எடுத்துட்டோம்னா ஒரு வித we can put it as a value. Because closed surfaceல வந்து எந்த அளவுக்கு வெளியே லைன்ஸ் போகுதோ அந்த அளவுக்கு லைன்ஸ் உள்ள வரணும். பட் ஓப்பன் சர்ஃபேஸ்ல அந்த மாதிரி கண்டிஷனே இல்லை. வேணும்னா அதிகமான லைன்ஸ் வந்து வெளியே போகலாம், ஒரு அதிகமான நம்பர் ஆஃப் லைன்ஸ் உள்ள வரலாம். இட்ஸ் ஃபைன். அண்ட் அதே மாதிரி தான் poles always exist as dipoles only. So electric dipole வந்து நம்மளா வைக்கிறோம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஒரு செப்பரேஷன்ல வச்சு அது வந்து டைபோல்னு சொல்லலாம். நம்ம வேணும்னா அந்த சார்ஜஸ் வந்து செப்பரேட்டா வச்சுக்கலாம். பட் மேக்னட்டிசம்ல அந்த மாதிரி நம்மளால வைக்க முடியாது. நார்த் போல் இருந்தா கண்டிப்பா சவுத் போல் கூட இருந்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி லைக் அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறதுனால நார்த் போல் அண்ட் சவுத் போல் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் as dipoles only இல்லையா? ஓகே ஓகே. So magnetic field due to a monopole. Suppose நம்மளால ஃபியூச்சர் டெக்னாலஜி வச்சு எப்படியோ ஐன்ஸ்டீன் மாதிரி ஒரு புது சயின்டிஸ்ட நம்ம வந்து அப்புறம் இந்த மாதிரி தனியா எடுக்க முடியும்பான்னு சொல்லி இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டாருன்னா அப்படி நமக்கு தனியா இருக்கக்கூடிய போல இருந்து வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் will be equal to mu naught by 4 pi m by r square. நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எப்படி போட்டிருப்போம்? 1 by 4 pi epsilon naught q by r square. அதே தான் இங்க பட் 1 by 4 pi epsilon naught பதிலா mu naught by 4 pi q பதிலா m r square அதே தான். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி தான் நார்த் போல் வந்து நம்ம பாசிட்டிவ் மாதிரி எடுப்போம், சவுத் போல் வந்து நெகட்டிவ் மாதிரி எடுப்போம். பாசிட்டிவ் சார்ஜஸ்ல வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் இட் வில் மூவ் away from the charge. அதே மாதிரி நார்த் போல் இருந்து வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் இட் வில் மூவ் away from the charge. இல்லப்பா ஜெனரலா கண்டிப்பா எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. அதுதான் சொன்னேன், ஐன்ஸ்டீன் மாதிரி ஒரு பெரிய யாராச்சும் ஜீனியஸ் வந்தா அவர் கண்டுபிடிச்சிட்டா உண்டு. இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான். சப்போஸ் இந்த மாதிரி இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னவாக இருக்கும்? ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான். ஓகேவா? ரியல் லைஃப்ல கண்டிப்பா மோனோபோல்ஸ் கிடையாது, டைபோல்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஓகே ஓகே. சோ அதே மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் மாதிரி தான் நார்த் போல், இட் வில் மூவ் away from the north pole magnetic field. அதே மாதிரி சவுத் போல் இருந்தா இட் வில் கம் டுவர்ட்ஸ் த சவுத் போல். ஓகேவா? இதுதான் ரெண்டு கம்பேரிஷன். ஓகே. சோ இதுல வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராது. இந்த டேர்ம் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம். அண்ட் மேபி சும்மா தியரிட்டிக்கலான கொஸ்டின்ஸ் வந்து இந்த பாயிண்ட்ஸ் வச்சு மட்டும் வரலாம். ஓகேவா? ஓகே ஓகே சார். ஸோ எர்த்ஸ் மேக்னட்டிசம், நம்ம பூமி வந்து we can assume it to be a magnet. அந்த மேக்னெட் வந்து எப்படி இருக்கும்னா நம்ம பூமியில நார்த் போல நோக்கி, பூமியோட நார்த் போல நோக்கி பக்கத்துல ஒரு மேக்னெட்டை வைக்கிறோம். அந்த மேக்னெட்டை நம்ம எப்படி வைக்கிறோம்னா பூமியோட நார்த் போல் பக்கத்துல அந்த மேக்னெட்டோட சவுத் போல் வரணும். அண்ட் பூமியோட சவுத் போல் பக்கத்துல அந்த மேக்னெட்டோட நார்த் போல் வரணும். ஸோ இன் ரிவர்ஸ் டைரக்ஷன், மேக்னெட்டோட நார்த் போல் பூமியோட சவுத் போல்ல, அண்ட் பூமியோட நார்த் போல் பக்கம் மேக்னெட்டோட சவுத் போல், ரிவர்ஸ் ரிவர்ஸ் இல்லையா? சோ அந்த மாதிரி தான் எர்த் வந்து ஒரு ஜாயிண்ட் மேக்னெட்டா இருக்கும்னு சொல்றாங்க. சோ அதே மாதிரி நமக்கு முக்கியமான டேர்ம்ஸ் இருக்கு, நார்த் போல் அண்ட் சவுத் போல். அதாவது ஆக்சுவலா இருக்கிற நார்த் போல் அண்ட் ஆக்சுவலா இருக்கிற சவுத் போல இணைக்கக்கூடிய அந்த லைனை நம்ம ஜியோகிராபிக் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். பிகாஸ் ஜியோகிராபி படி நமக்கு நார்த் போல் எங்க இருக்கு? ஆர்டிக்ல இருக்கு. சவுத் போல் வந்து அண்டார்டிகால இருக்கு. உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது ரெண்டையும் இணைக்கக்கூடிய லைன் தான் ஜியோகிராபிக் ஆக்சிஸ். பட் நம்ம எடுக்கக்கூடிய மேக்னெட்டோட நார்த் போல் அண்ட் சவுத் போல இணைக்கக்கூடிய லைனை வந்து we call it as magnetic axis. ஓகேவா?
மேக்னெட்டிக் நார்த் போல் மேக்னெட்டிக் சவுத் போல். அண்ட் அந்த மாதிரி அந்த ஜியோகிராபிக்கல் ஆக்சிஸ் வழியா பாஸ் ஆகக்கூடிய ஒரு பிளேன், ஏதோ ஒரு ஸ்ட்ரைட்டான பிளேன், இப்படி வரலாம் இப்படி வரலாம், எந்த ஆங்கிள் வேணும் வரலாம். அந்த ஆங்கிள் அப்படி வரக்கூடிய அந்த பிளேனை நம்ம ஜியோகிராபிக்கல் மெரிடியன் சொல்லுவோம். அதே மாதிரி மேக்னெட்டிக் ஆக்சிஸ் வழியா போகக்கூடிய பிளேனை வந்து நம்ம மேக்னெட்டிக் மெரிடியன் சொல்லலாம். Geographic meridian, magnetic meridian. So these are important terms. Okay va? So நான் again சொல்றேன், this is just a revision class. உங்க மைண்ட்ல அந்த ரிவைஸ் பண்ணி நல்லா ஃபிக்ஸ் ஆகுறதுக்கு தான் இந்த கிளாஸ். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா ப்ரீவியஸ் லெக்சர்ஸ் நல்லா இன்டெப்தா பார்த்ததுக்கு அப்புறம் இது பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கரெக்ட் பெனிஃபிட் வரும். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் மேக்னட்டிசம் வந்து எப்படி அமைஞ்சிருக்குன்னா, ஜியோகிராபிக்கல் ஆக்சிஸும் மேக்னெட்டிக் ஆக்சிஸ் ஒரே லைன்ல இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பிகாஸ் பூமியோட நார்த் போல் பக்கத்துல மேக்னெட்டோட சவுத் போல் இருக்குன்னு நாம சொன்னாலும் ரெண்டுமே ஒரு பாயிண்ட்ல இருக்க கிடையாது. பூமியோட நார்த் போல் கொஞ்சம் பக்கத்துல தான் அந்த மேக்னெட்டோட சவுத் போல் இருக்கு. போத் ஆர் நாட் அட் த சேம் பாயிண்ட். ஸோ ரெண்டுக்கும் இடையில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஒரு காம்பஸ் நீடல் எடுத்தால் அந்த காம்பஸ் நீடல்ல காமிக்கக்கூடிய டைரக்ஷன் நார்த் போலா இருக்காது. இட் வில் பி க்ளோஸ் டு த நார்த் போல். இல்லையா? எஸ் எக்ஸாக்ட்லி சரண். 11.6 டிகிரி, 11.5 டிகிரி, சில புக்ல 11.4 டிகிரி, என்ன ஒரு ரேஞ்ச் இருக்கும், 11.4 டிகிரி டு 11.6 டிகிரி. இதுதான் அந்த ஜியோகிராபிக்கல் ஆக்சிஸும் மற்ற ஆக்சிஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள். ஓகேவா? So இந்த மாதிரி ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால we need to have certain elements or certain angles to indicate this difference. இல்லையா? பூமியோட நார்த் போலுக்கும் மேக்னெட்டோட நார்த் போலுக்கும் இருக்கக்கூடிய அந்த சின்ன டிஃபரன்ஸ் வந்து இந்த மாதிரி டேர்ம்ஸ் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். So the very first term is magnetic declination or angle of declination. நம்ம எடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஜியோகிராபிக்கல் மெரிடியனும் மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் angle of declination. So நம்ம என்ன பண்றோம், சப்போஸ் இந்த இடத்துல தான் நம்ம angle of declination கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இருந்து இந்த ஜியோகிராபிக்கல் ஆக்சிஸ்க்கு ஒரு பிளேன் வரையணும். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து இந்த மேக்னெட்டிக் ஆக்சிஸ்க்கு நம்ம ஒரு பிளேன் வரையணும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் வரும். அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளேன்ஸுக்கு இடையில நமக்கு கிடைக்கக்கூடிய ஆங்கிள் தான் இந்த டெக்லினேஷன் ஆங்கிள். ஓகேவா? அந்த டெக்லினேஷன் ஆங்கிள். அண்ட் இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இட் இன்க்ரீசஸ் வித் லாட்டிடியூட். ஸோ லாட்டிடியூட் எப்படி இருக்கும்? தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் ஈக்குவேட்டர். இல்லையா? அதாவது லாட்டிடியூட் வந்து ஈக்குவேட்டர்ல ரொம்ப மினிமமான வேல்யூவா இருக்கும். போல்ஸ்ல போனா இட் வில் பி 90 டிகிரி. மேக்ஸிமம் வேல்யூ வந்து போல்ஸ்ல வரும். போல்ஸ், ரைட்? ஸோ இந்த மாதிரி லாட்டிடியூட் வச்சு நமக்கு இந்த ஆங்கிள் ஆஃப் டெக்லினேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஈக்குவேட்டர்ல எந்த அளவுக்கு வேல்யூ இருக்கோ அதோட ரொம்ப அதிகமான வேல்யூ நார்த் போல்ல ஆர் சவுத் போல்ல நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ the smaller of the value, smaller the value of alpha, the more accurate the north reading can be. ஸோ நம்ம இதுல நம்ம எந்த ஆங்கிள் எடுக்கிறோம்? we are taking the angle between magnetic meridian and geographic meridian. நம்ம ஒரு காம்பஸை எடுத்தா அந்த காம்பஸ் வந்து மேக்னெட்டிக் மெரிடியன் மூலமா வரக்கூடிய மேக்னெட்டிக் சவுத் போலத்தை குறிக்கும், ஜியோகிராபிக்கல் நார்த் போல குறிக்காது. நமக்கு அக்யூரேட்டா நார்த் போல் நமக்கு தெரியணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கும் இதுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த நார்த் போல் ரீடிங் அக்யூரேட்டா இருக்கும். சோ அது வந்து நம்ம வேற டேர்ம்ஸ்ல எப்படி சொல்லலாம்? எந்த அளவுக்கு இந்த ஆங்கிள் வந்து கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம நார்த் போல் ரீடிங் அக்யூரேட்டா இருக்கும். இல்லையா? சோ இந்த மோஸ்ட்லி இந்த காம்பஸ் வச்சு நம்ம நார்த் போல் ரீடிங் எடுக்கிறோம்னா இந்த ஆல்பா வேல்யூ கம்மியா இருக்கக்கூடிய ஒரு இந்த இடத்துல தான் நம்ம எடுக்கணும். அப்பதான் ரீடிங் வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். ஓகே, சோ அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் டிப். இந்த ஆங்கிள் ஆஃப் டிப் வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம்னா, இட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த ஹொரிசான்டல் டைரக்ஷன். அதாவது ஒரு பாயிண்ட்ல ஹொரிசான்டல் டைரக்ஷன் என்ன? இந்த பூமியோட சர்ஃபேஸ். இல்லையா? நம்ம பூமியோட சர்ஃபேஸுக்கும் நம்ம எடுக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் மெரிடியன் இருக்கும் இல்லையா, அந்த மேக்னெட்டிக் ஆக்சிஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் இந்த பர்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் டிப். அது வந்து நம்ம எந்த டேர்ம்ஸ்ல சொல்லலாம்னா, we can separate it into two. Okay, the very first term is the horizontal magnetic field of earth, which is BE cos theta. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? எந்த ஃபோர்ஸ்லயும் நம்ம ஹொரிசான்டல் ஆங்கிள் எடுக்கணும்னா we usually represent it by cos. vertically we usually represent it by sin. So இது வந்து horizontal component, இது வந்து vertical component. ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தா we will get the resultant. இல்லையா?
இது வந்து நீங்க ஆல்ரெடி ரிசல்யூஷன் ஆஃப் வெக்டர்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி அதோடைய ஆங்கிள், ஆக்சுவல் ஆங்கிள் என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம், tan of BV by BH. ஓகேவா? இதோட டெரிவேஷன்ஸ் என்ன, இதை பத்தி இன்னும் டீப்பான எக்ஸ்பிளனேஷன்ஸ் நான் எகைன் சொல்றேன். எர்த் மேக்னெட்டிசம் சொல்லி ஒரு பெரிய ஒரு டெடிகேட்டட் லெக்சர் நான் எடுத்திருப்பேன். ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் ஈவன் பெட்டர். ஓகேவா? திஸ் இஸ் ஜஸ்ட் அ ரிவிஷன் கிளாஸ். ஓகே, ஒவ்வொரு பாயிண்டையும் நான் இன்டெப்தா எடுத்துட்டு இருந்தா ரிவிஷன் கிளாஸே ஒரு 5 மணி நேரம் வரும். உட்கார முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஓகேவா? ஸோ நம்ம எடுக்கக்கூடிய இந்த டிப் ஆங்கிள் வந்து இட் இஸ் ஆக்சுவலி பிரசன்ட் இன் த மேக்னெட்டிக் மெரிடியன். அந்த மேக்னெட்டிக் ஆக்சஸ் எந்த இதுல இருக்கோ அந்த பர்டிகுலர் பிளேன்ல தான் அந்த மேக்னெட்டிக் மெரிடியன் இருக்கும் இல்லையா? அந்த மெரிடியன் வச்சு தான் we actually calculate the angle of dip. சப்போஸ் நம்ம மேக்னெட்டிக் மெரிடியன்ல எடுக்கல, வேற ஏதோ ஒரு பிளேன் வச்சு தான் நம்ம எடுக்கிறோம்னா நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப் வரும் இல்லையா? பிகாஸ் இந்த பர்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் மெரிடியன், ஐ மீன் மேக்னெட்டிக் மெரிடியன் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் ஆஃப் டிப் தான் கரெக்ட் ஆங்கிள் ஆஃப் டிப். இதுல எடுக்கக்கூடிய ஆங்கிள் வந்து இட் வில் பி பிட் டிஃப்ரெண்ட். ஸோ ஒரிஜினல் ஆங்கிள் ஆஃப் டிப் நம்ம கண்டுபிடிக்கணும்னா we need to find tan theta is equal to tan theta dash by cos alpha, where tan theta is the real dip. Tan theta dash is the sorry. Okay, fine. So tan theta dash is equal to tan theta by cos alpha. Okay va? So இது வரை உங்களுக்கு clear ஆயிருச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? கொஞ்சம் ஃபாஸ்டா போறோம், கொஞ்சம் நிறைய கண்டென்ட்ஸும் எடுக்கிறோம். ஸோ கண்டிப்பா கன்ஃபியூஷன்ஸ் வந்தா சொல்லுங்க. இஸ் தேர் எனி கன்ஃபியூஷன்? உங்களுக்கு ஏதாச்சும் ரீடேக் பண்ணணுமா? ஓகேப்பா, ஓகே ஓகே. ஜஸ்ட் a minute ஸ்டூடெண்ட்ஸ், யாரோ என்னமோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க. just a minute. ஓகே ஹரிணி, ஓகே தீபாஸ், ஓகே சரண் நீங்க நியூவா வந்திருக்கீங்க. ஓகே ஓகே தென் ஓகேவா? ஓகே, ஸோ நியூட்ரல் பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய மேக்னெட்டுக்கு வந்து கண்டிப்பா ஒரு வித மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் இல்லையா? பட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் எர்த்துக்கும் ஒரு வித மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ஸோ நம்ம அந்த மேக்னெட்டை ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல வைக்கும்போது அந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம எடுக்கக்கூடிய மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இருந்தா என்ன ஆகும்? ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ த நெட் பாயிண்ட் வில் பி 0. The force at the point will be 0. The net magnetic field also will be 0. So அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாயிண்ட் நியூட்ரல் பாயிண்ட்ஸ். ஸோ எகைன் சொல்றேன், நம்ம எடுக்கக்கூடிய அந்த மேக்னெட் வந்து ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல வைக்கிறோம். நம்ம எடுக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ல எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு தட் மேக்னெட் ஆக இருந்தால் ரெண்டுமே ஈக்குவல் ஆகும், cancel out ஆயிரும் இல்லையா? because equal and opposite. So net magnetic field will be 0 and the force at this point will also be 0. ஓகேவா? ஸோ இந்த நியூட்ரல் பாயிண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஹெமிஸ்பியர்லயும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் இஸ் நம்ம நார்த் போல டுவர்ட்ஸ் ஜியோகிராபிக்கல் சவுத்துக்கு வச்சா, ஸோ அந்த மேக்னெட்டை எடுக்கிறோம், அந்த மேக்னெட் கரெக்டா ஜியோகிராபிக்கல் சவுத்தை நோக்கி நம்ம வைக்கிறோம். ஓகேவா? டுவர்ட்ஸ் சவுத் டைரக்ஷன். அந்த மாதிரி வச்சா நியூட்ரல் பாயிண்ட்ஸ் will lie along the axial line of the magnet. ஸோ அந்த மேக்னெட்டோட ஆக்சியல் லைன், இதுதான் அந்த மேக்னெட், அதோட ஆக்சியல் லைன் இருக்கும் இல்லையா? அந்த ஆக்சியல் லைன்ல தான் இந்த மேக்னெட்டோட நார்த் போல் ஐ மீன் இந்த மேக்னெட்டோட நியூட்ரல் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஒருவேளை நம்ம அந்த மேக்னெட்டை நார்த் போல நோக்கி வச்சா, மேக்னெட்டிக் நார்த் போல் இல்ல, பூமியோட நார்த் போல் ஆர்டிக் ரீஜன், அந்த ரீஜனை நோக்கி நம்ம இந்த மேக்னெட்டை வச்சா, தமிழ் பிசிக்ஸ் வாழாப்பா அடப்பாவில, அதுக்குள்ள என்ன அந்த அளவுக்கு தூக்கிட்டீங்களா? ரைட்டு, உங்களுக்கு ஃபீல் ஆனா பரவாயில்ல, சரி அப்படியே சொல்லுங்க. இது பிசிக்ஸ் வேலை பார்க்காம இருந்தா சரி. So the north pole வச்சா the neutral points will be lying along the equatorial line of the magnet. ஓகேவா? சாரி பா, எனக்கு இந்த கமெண்ட். தேங்க்யூ பா, தேங்க்யூ, ஸ்டில் தேங்க்யூ.
Okay, so questions related to Earth's magnetism. So a dip circle is at right angles to the magnetic meridian. What will be the apparent dip? Okay, இருந்தா நல்லதுதான்ப்பா. கண்டிப்பா உங்க ஹெல்ப் தான் நான் இனியும் மேல போகணும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. அதுக்காக தான் இந்த கிளாஸ். உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கா, உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக் ரீடேக் பண்ணணுமா, ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ்ல டவுட் இருக்கா, எதுனாலும் கண்டிப்பா சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ கிவன் நம்ம என்ன சொல்றோம், the dip circle is at right angles to the magnetic meridian, so alpha will be equal to 90 degree. theta வந்து என்னன்னு நமக்கு தெரியல. ஓகே, so to find நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், we should find the apparent dip theta dash இல்லையா. so solution என்னவா இருக்கும், solution okay அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வந்துருங்கப்பா. அப்போ நம்ம கிளாஸ் இனியும் நல்லா ஜாலியா போகும். இப்போ கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க, போக போக நிறைய பேர் வருவீங்க இல்லையா, வரும்போது இனியும் ஜாலியா போகலாம். ஓகே, ஸோ சொல்யூஷன் வந்து என்னவா இருக்கும், tan theta dash is equal to tan theta by cos alpha. ஸோ tan theta dash would be equal to tan theta ஓட வேல்யூ நமக்கு தெரியாது, cos alpha. ஸோ தீபாஸ் வந்து உங்க நேம் தீபாஸ்னே வருது, தீபான்னு சொல்றீங்க, சாரி. ஓகே, ஸோ ஹரிணியும் சொல்றீங்க 90 degree. Okay, let's see. So tan theta by cos 90 degree, that is equal to tan theta by what is cos 90 degree? Cos 90 degree is 0. Anything divided by 0? Infinity. Ilya. So tan theta dash is equal to infinity. So tan theta எந்த வேல்யூல infinity வரும், tan 90 degree ல தான் infinity வரும் இல்லையா. So tan theta, I mean theta dash is equal to 90 degree. Okay. Fine. Okay. ஓகே தீபாஸ், ஓகே ஓகே. ஸோ ஒரு சின்ன கொஸ்டின் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், என்னோட மதர் டங் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகே நவீன், ஓகேப்பா, ஒரு இஷ்யூஸ் ஒன்றும் இல்லை, வாங்க வாங்க. ஓகே, ப்ரீவியஸ் சாப்டர் பார்த்து பயங்கரமா இருந்தீங்க. ஓகே, ஸோ கிவன் ப்ராப்ளம் போலாமா, அடுத்த ப்ராப்ளம் போலாமா? இல்லப்பா, இந்த ஆன்சர் நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நான் தமிழ் தான், மலையாளியே கிடையாது. இல்லப்பா, தமிழ் தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, அதனாலதான் சொல்றேன். மலையா தமிழ் தான், பச்சை தமிழ் தான். பேசுற பாஷை மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? Okay. ஓகேப்பா, ஓகே ஓகே. சாரிப்பா, இட்ஸ் ஃபார் நீட் பிசிக்ஸ். ஓகே, நீட் பிசிக்ஸ். அஃப்கோர்ஸ் பயாலஜிக்கான அந்த இது கொடுப்போம், பட் நீட் பிசிக்ஸுக்கு அளவுக்கான இன்டெப்த் இருக்காது மோஸ்ட்லி. பிகாஸ் வந்து நீட் பிசிக்ஸ் ரொம்ப டஃபஸ்டான சப்ஜெக்ட்ஸ் இல்லையா. நீங்க நீட் சிலபஸ் பார்த்தாலோ, ஒரு நீட் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே தெரியும். நீட் பயாலஜி நீங்க ஈஸியா படிச்சிடலாம், நீட் கெமிஸ்ட்ரி கூட சம்வாட் நீங்க முடிச்சிடலாம், பட் நீட் பிசிக்ஸ் இஸ் வெரி வெரி டஃப் இல்லையா. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி டெடிகேட்டட் டு நீட் பிசிக்ஸ். நீட் பிசிக்ஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு எவ்வளோ ஹை மார்க் கிடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிடைக்கிற மாதிரி தான் இந்த 100-day ப்ரோக்ராம் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் இதை பத்தி டெடிகேட்டடான வீடியோ நாங்கள் சீக்கிரமே போடுவோம். ஓகேங்களா, ஸோ டோன்ட் வரி. பரவாயில்லையா, பசங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க, அதுக்குள்ள போயிட்டீங்க. ஓகே ஹரிணி, நீங்க என்ன சொல்றீங்க ஆன்சர்? ஏவா? ஓகே, பாப்போம். தீபா நீங்களும் ஓகே. ஸோ சரண் நீங்களும். ஓகேப்பா, ஓகே ஓகே, பிரச்சனை ஒன்றும் இல்லை. நீங்க ஒவ்வொரு லெசனா கொஞ்சம் கொஞ்சமா படிச்சா ஈஸியா தான் இருக்கும். ஸோ கிவன்
BH is equal to 1 by root 3 BV. To find, and we should find the angle of dip. So solution என்னவா இருக்கும்? What is the solution? கண்டிப்பாக நான் 11 physics நான் தான் எடுப்பேன். Don't worry. Okay. Mostly நான் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். Okay. So solution theta will be what? Okay, but கண்டிப்பா நாங்க strategies சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளாஸ் முடிச்சிட்டு நம்ம ஃபைனலா ஒரு டிஸ்கஷன் வைப்போம். ஸோ இந்த கிளாஸ் வந்து முடிச்சிட்டு நினைக்கிறேன். இட் வில் பி ஓவர் சூன். ஸோ அதுக்கப்புறம் we will have a small discussion. Okay. So theta will be equal to what? Theta will be equal to பேசி already போயிட்டேன். Okay. So BH will be equal to what? BH will be equal to BE cos theta. BV is equal to BE sin theta. இல்லையா? So BH by BV will be equal to what? Cos theta by sin theta equal to cot theta. So BH is equal to cot theta into BV. Appo cot theta equal to what? 1 by root 3. இல்லையா? 1 by root 3. அப்போ cot theta வந்து 1 by root 3 எப்போ ஆகும்? 60 degree ஆகும்போ equal to 1 by root 3. அப்போ theta is equal to 60 degree. Okay students, அப்போ நீங்க சொன்னது கரெக்ட் தான். 60 degree. Fine. Okay. Okay ஹரிணி, ஓகே நீங்க போட்டீங்க. ஃபைன். ஸோ ஹரிணி, தீபா, சரண் எல்லாருமே கரெக்டாக தான் சொன்னீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து நான் இந்த சொல்யூஷன் வந்து நீங்களே சொல்லுங்க. இது நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கவே தேவையில்லை. டைரக்ட் கொஸ்டின். இதே ப்ராப்ளம் நம்ம ப்ரீவியஸா போட்டோம். soon let's see யார் ஃபர்ஸ்ட் போடுறீங்கன்னு. fast please. வாட்ச் தெரியுதா? டைம் பாருங்கப்பா. So what will be the solution? B. Exactly. So horizontal component வந்து தீபா சொல்லிருக்கீங்க. சாரி, ஃபர்ஸ்ட் வந்து யாரு? சரண்ல. தீபா, ஹரிணி. எல்லாத்துக்கும் நீங்க 3 பேர் தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர். கேப்சர்ஸ் ஆஃப் எம்ஆர்ஜே. உங்க ஆக்சுவல் நேம் என்ன? வாட் இஸ் யுவர் ஆக்சுவல் நேம்? நீங்க சொல்லியிருந்தீங்களா? இல்ல, நீங்க சொல்ல நினைக்கிறேன். Okay, so vertical component na it will be sin, horizontal component na it will be cos. Simple answer முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சொல்லுங்க. I am waiting for your answer. Captures of MRJ. உங்க actual name என்ன? விஷால். உங்க யூசர் நேம் மாதிரியே பேரும் சூப்பரா இருக்கு. Captures of MRJ. நீங்க photography channel வச்சிருக்கீங்களோ? Okay, so at the point A on the Earth's surface, the angle of dip plus 25 degree, and at the point B on the surface, the angle of dip is minus 25 degree. So we can interpret that. இதை வச்சு நம்ம என்ன போடலாம்? What will be the solution? So நான் கொஞ்சம் ரஷ் பண்றேன். Okay, so angle of dip வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கு இல்லையா? plus 25 degree. So பாசிட்டிவா இருந்தால் அது எங்க இருக்கும்? Where will be the angle of dip? Where will be the positive angle of dip? எந்த ரீஜன்ல நமக்கு ஆங்கிள் ஆஃப் டிப் பாசிட்டிவா இருக்கும்? சொல்லுங்க பாப்போம். ஏ. சோ இது வந்து சரண் சொல்லிருக்கீங்க. ஹரிணி இல்லப்பா. சோ இல்ல. ரஷ்யாவா? ஆக சூப்பர். நடக்கட்டும். ஓகே, சோ இல்லப்பா, ஆப்ஷன் டியும் இல்ல. தீபாஸ். சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஆங்கிள் ஆஃப் டிப் பாசிட்டிவா இருந்தா இட்ஸ் நார்த்தன் ஹெமிஸ்பியர். ஓகே, ஆங்கிள் ஆஃப் டிப் பாசிட்டிவ் நார்த்தன் ஹெமிஸ்பியர். தீபாஸ் உஷாராயிட்டீங்க. தீபா ஓகே. Northern hemisphere angle of dip negative na it is southern hemisphere. Southern
hemisphere. So in the option என்ன A north, B south. Okay. Okay va? Okay va, பிரச்சனை ஒண்ணும் இல்ல. Okay, so please note down this point. Okay, angle of dip வந்து பாசிட்டிவா இருந்தா it is northern hemisphere, angle of dip வந்து நெகட்டிவா இருந்தா it is southern hemisphere. And அதே மாதிரி நம்ம இதுதான் vertical direction எடுத்தோம்னா, sorry, horizontal direction எடுத்தோம்னா angle of dip அதாவது எந்த அளவுக்கு கீழே போகுது அதுதான் angle of dip. So பொதுவா நம்ம இந்த angle என்ன, the x-axis இருந்து கீழே வரக்கூடிய angle நம்ம நெகட்டிவா எடுப்போம், but இங்க it is the angle of dip, so theta is positive. If it is below x-axis, theta is negative below, I mean above x-axis. எல்லாம் உல்டாவா இல்லையா, எல்லாம் உல்டாவா. Alright, okay. So அதே மாதிரி if theta 1 and theta 2 be the apparent angles of dip observed in two vertical planes at right angles to each other, then the true angle of dip theta is given by என்னன்னு கேக்குறாங்க. So given நமக்கு two angle of dips இருக்கு, theta 1 and theta 2 ரெண்டுமே apparent தான். Okay, so these are observed in two vertical planes at right angles to each other. So Vishal, Charan, okay, உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் தெரியும், இந்த இது வந்து நான் ஆல்ரெடி கவர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன், பட் ஸ்டில் ஓகே. 1 2 3 சூப்பர், எல்லாரும் கரெக்டாகவே ஆன்சர் சொல்றீங்க. It's super for you. Okay, so Nevin. Okay, so theta 1 theta 2 இருக்கு, they are at right angles to each other. So theta 1 I mean alpha 1 இருக்கும், alpha 2 is equal to 90 degree minus alpha 1. Yeah, so to find which relation is true நமக்கு கண்டுபிடிக்கணும் இல்லையா, theta 2 ஓட which relation. So solution நீங்க உட்கார்ந்து ஒவ்வொரு ப்ராப்ளமா உட்கார்ந்து சால்வ் பண்றது தான் பெட்டர், இல்லாட்டி நீங்க டிரைவ் பண்ணி சம்பந்தமே இல்லாம காஸ் வரும் tan வரும், உங்களுக்கு புரியாது. So please check first option, second option, third option and fourth option, and எதுல அது மேட்ச் ஆகுதோ. Nevin, okay, okay, sorry for the wrong pronunciation. Nevan. Okay, so solution நம்ம first option எடுக்கலாம். So cot theta 1. Okay, but before that apparent angle னு சொல்றாங்க. So apparent angle நம்ம எப்படி போவோம், tan theta is equal to cot, I mean tan theta dash by cos alpha. Yeah, cos alpha. So tan theta dash, அப்போ tan theta 1 will be equal to tan theta, because ரெண்டுக்குமே angle of dip same தான், by cos alpha 1. அதே மாதிரி tan theta 2 is equal to tan theta by cos alpha 2, which is equal to 90 minus alpha 1. அதுவும் நம்ம எப்படி போடலாம், we can put it as sin, or maybe அடுத்த ஸ்டெப்ல போடுறேன். So tan theta 2 is equal to tan theta by sin alpha 1 இல்லையா, sin alpha 1. Okay, so இங்க வந்து first option it is cot theta இல்லையா. So cot theta 1 is equal to cos alpha 1 by tan theta, cot theta 2 is equal to sin இல்லையா, sorry, sin alpha 1 by cot, so cot இல்ல, sorry, tan theta, so cot square theta 1 plus cot square theta 2 is equal to cos square alpha 1 plus sin square alpha 1 by tan square theta, that is equal to what, இது வந்து 1 வரும் இல்லையா, cos square alpha plus sin square alpha வந்து 1 வரும், 1 by tan square theta, that is equal to what, cot square theta இல்லையா, cot square theta. Extra slide இருந்துச்சா இல்ல, okay. So cot square theta 1 plus cot square theta 2 என்ன வந்திருக்கணும், cot square theta வந்திருக்கணும், வந்திருக்கா, வந்திருக்கு. So this is the option. Remaining options நம்ம தூக்கி எறியலாம். Fine. So first option உங்களுக்கு கரெக்டா ஆயிடுச்சு. So remaining options உட்கார்ந்து செக் பண்ணாதீங்க. நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒரு சேஃப்டிக்கு செக் பண்ணுவீங்க, அதெல்லாம் வேண்டாம், extra time waste for us, right? Okay, so if a magnet is suspended 45 degree to the angle of meridian, I mean magnetic meridian, so given alpha is equal to 45 degree, the dip needle makes an angle 30 degree with the horizontal, so dip theta is equal to 30 degree இல்லையா, பட் இது வந்து 45 டிகிரில இருக்கக்கூடிய ஒரு பிளேன்ல இருக்கு, மேக்னெட்டிக் மெரிடியன்ல கிடையாது. So what is the
aim of the question, we have to find the real dipole. Yeah. So solution, tan theta dash is equal to tan theta by cos alpha. So tan theta will be equal to tan theta dash into cos alpha. So tan theta will be equal to, what is tan theta dash? It's tan 30 degree into cos 45 degree, that is equal to 1 by root 2. Tan 30 degree enna? It's 1 by root 3. So tan theta will be equal to 1 by root 6 இல்லையா? அப்போ theta will be equal to tan inverse of 1 by root 6. Okay va? So this is the final answer. Okay. Let's go. Okay Charan, okay. இந்த கொஸ்டின் நான் ப்ரீவியஸ் லெக்சர்ல எடுத்திருந்தேன், பட் உஷாரா என்ன பண்ணிட்டேன், இங்க 30 டிகிரி இருந்துச்சு, இங்க 45 டிகிரி இருந்துச்சு. ஸோ அந்த கொஸ்டின் அந்த மாதிரி வந்துச்சு சார் நீங்க சொல்லாதீங்க. ஓகேவா? ஸோ the angle of dips at two places are 30 degree. அப்போ theta 1 is equal to 30 degree, theta 2 is equal to 45 degree. So நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? The ratio of the horizontal components of the Earth's magnetic field. So theta 1 னா அதோட horizontal component என்னவா இருக்கும்? BV1 is equal to, ஓகே ஹரிணி, அப்போ உஷாரா இருக்கீங்க எல்லாரும், ஹரிணி மாதிரி உஷாரா இருங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் வைப்பாங்க இடையில, சின்ன ஒரு பாயிண்ட்ல தான் அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் மாதிரி வைப்பாங்க. ஓகேவா? ஸோ ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் எவ்ரி சிங்கிள் பாயிண்ட் இன் த கொஸ்டின். நீங்க கொஸ்டினை கரெக்டா ரீட் பண்ணிட்டாலே பாதி சொல்யூஷன் ஓவர். ஓகே. ஸோ B1 is equal to BE cos vertical இல்லையா, சாரி horizontal. ஸோ H1 is equal to BE cos 30 degree, BH2 is equal to BE cos 45 degree. So BH1 by BH2 is equal to BE போயிடும் cos 30 degree என்ன, root 3 by 2, cos 45 degree என்ன, 1 by root 2, that is equal to root 3 by 2 into 1 into root 2 இல்லையா? So that is equal to root 3 by root 2, right? B. Okay ஹரிணி, okay சரண், எல்லாருமே கரெக்ட் தான். root 3 by root 2. ஓகே. ஸோ யாரெல்லாம் எல்லாரும் சொல்லிட்டீங்க, பட் ஸ்டில் தீபா, ஹரிணி கரெக்ட் ஆர்டர்ல போடணும்னு கோச்சுக்காதீங்கப்பா. கேப்சர்ஸ் ஆஃப் எம்ஜே. ஓகே. ஸோ நீங்க நெவின் போட்டீங்க. ஓகே. விஷால், சாரி, ஓகேவா? சரண், இனி கொஞ்சம் ஃபாஸ்டா போலாமா? இல்லாட்டி நைட் 12 மணிக்கு தான் முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர் அண்ட் வைப்ரேஷன் கேல்வனோமீட்டர், இது வந்து டேஞ்சன்ட் லா படி ஒர்க் ஆகுது. திஸ் பர்டிகுலர் திங் இஸ் நாட் இன் யுவர் சிலபஸ், பட் சம்டைம்ஸ் கேட்க கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஜஸ்ட் மென்ஷன் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ரைட் ஆங்கிள்ஸ்ல இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி இருக்கிற சிஸ்டம்ல நம்ம ஒரு மேக்னெட்டிக் நீடில் வச்சா அந்த மேக்னெட்டிக் நீடிலோட டிஃப்ளெக்ஷன் வில் பி given as tan theta is equal to B1 by B2. அந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர் இருக்கும். அந்த டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர்ல B1 பதிலா நமக்கு எடுக்கக்கூடிய அந்த காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும், அண்ட் B2 பதிலா நம்ம எடுக்கக்கூடிய எர்த், நம்ம எர்த் தானே வைப்போம், எர்த்தோட ஹாரிசான்டல் காம்பனன்ட் இருக்கும். ஓகேவா? BH. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து லைக் நீங்க உங்க பப்ளிக் எக்ஸாம் கண்டிப்பா கேட்டிருப்பாங்க, பட் நீட் பிசிக்ஸ்ல இட்ஸ் நாட் மச் இம்பார்ட்டன்ட், மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது மாதிரி வைப்ரேஷன் கேல்வனோமீட்டர்ல என்ன பண்றோம்னா, we are suspending a magnet. ஒரு மேக்னெட் அப்படியே காத்துல பறக்க விடுறோம், பறக்கல கட்டி தொங்க விடுறோம். தொங்க விடும்போது நம்ம அதை ஈக்குவலிபிரியம் பொசிஷன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்? இட் will begin to vibrate about its mean position. அந்த வைப்ரேஷனோட டைம் பீரியட் எப்படி நம்ம போடலாம்னா, T is equal to 2 pi into square root of I by mh, where h is equal to the vertical horizontal component இல்லையா? ஸோ சில புக்ல வந்து உங்களுக்கு BH பதிலா ஹெச்னு போடுவாங்க, சில கொஸ்டின்லையும் போடுவாங்க BB பதிலா Vன்னு போடுவாங்க. ஸோ ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். ஓகேவா? அது வந்து இங்க போட்டா சரியில்லை, நம்ம போட வேண்டிய இடத்துல போடணும். that is equal to H, that is equal to V. Okay va? So let's go. So tangent galvanometer, tangent law, tangent galvanometer and vibration galvanometer.
வைப்ரேஷன் மேக்னட்டோமீட்டர். சாரி, கொஞ்சம் அவசரத்தில் ஸ்லைட்ஸ் எடுத்ததால கரெக்டாக செக் பண்ணல. சாரி ஃபார் தட். மேக்னட்டோமீட்டர். ஓகேவா? ஓகேப்பா, ஓகே ஓகே. ஸோ நோ இஷ்யூஸ். ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. நீங்கள் இது சும்மா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்செப்ட்ஸ் ஆஃப் A2K ப்ரோ. ஓகேவா? ஓகேப்பா, பிரச்சனை இல்லை. எல்லாம் சேம் தானே. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் டாபிக். அதுக்காக மூச்சு விடாதீங்க. உங்கள் இந்த லெசன்ல ரொம்ப முக்கியமாக கொஸ்டின்ஸ் வரக்கூடிய சான்ஸ் வந்து இதில் தான் இருக்கும். ஸோ இந்த ரீஜனில் நீங்கள் கொஞ்சம் பர்டிகுலராக ஃபோக்கஸ் வச்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் மேக்னட்டிசம். த வெரி ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னா, the number of magnetic lines of force inside a magnetic substance crossing per unit area வந்து magnetic induction P. இல்லாட்டி நம்ம இது magnetic fieldனு சொல்லுவோம். இது அதே மாதிரி intensity of magnetization. நம்ம ஒரு பொருளை வைக்கும்போது எந்த அளவுக்கு இன்டென்ஸா அந்த பொருள்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு அதுதான் இது இண்டிகேட் பண்ணும். அது வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்னா, we are giving it as I is equal to m by v. Okay, where m is a magnetic moment. Okay, மேக்னெட்டிக் மொமெண்ட். இது வந்து வால்யூம். ஓகேவா? அதே மாதிரி மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் அது வந்து நம்ம எப்படி சொல்றோம்னா, இட் இஸ் த கேப்பபிலிட்டி ஆஃப் த மேக்னடைசிங் ஃபீல்ட் டு மேக்னடைஸ் த சப்ஸ்டன்ஸ். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு பொருளை வைக்கிறோம்னா அந்த பொருளை மேக்னெட்டிக் ஆக்கக்கூடிய கேப்பபிலிட்டி with relation to this magnetic field B தான் இந்த H. The H is equal to B by mu naught minus 1. ஓகேவா? ஓகேப்பா, இது வந்து குட்டி லெசன், அதனால இவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சு. ஓகே ரெனி, ஸோ போகலாமா? ஓகே. அதே மாதிரி மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி மியூ இஸ் ஈக்குவல் டு பி பை ஹெச். ஓகேவா? அண்ட் ரிலேட்டிவ் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி இது வந்து நீங்கள் ஆல்ரெடி ஸ்டடி பண்ணியிருப்பீங்க, அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. தட் இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர் இஸ் ஈக்குவல் மியூ பை மியூ நாட், தட் இஸ் ஈக்குவல் டு பி பை பி நாட். அதே மாதிரி மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி it shows that how easily a substance can be magnetized when kept in a magnetic field. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு பொருளை வச்சா அந்த பொருளை எந்த அளவுக்கு ஈஸியா நம்மளால மேக்னெட்டிக் ஆக்க முடியும் அதுதான் இந்த பர்டிகுலர் டேர்ம் ரெப்ரசென்ட் பண்ணுது. That is given by the susceptibility is equal to intensity by magnetic field strength. இல்லையா? magnetic field strength. ஓகேவா? So relation between xm and mu r இது வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். So I'm not going into the details, but the final value என்ன வரும்? The relative permeability is equal to xm plus 1. I mean the magnetic susceptibility plus 1. ஓகேவா? என் நேம் வந்து அருண் கிஷோர் பா, அருண் கிஷோர். ஓகே, இப்போதான் பாக்குறீங்க, நீங்க லெக்சர் இடையில இருந்து ஜாயின் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு த டேர்ம்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். the relative permeability of steel வந்து mu r is equal to 4000. magnetic susceptibility என்னன்னு இருக்கும்னு கேக்குறாங்க. so mu r is equal to என்ன? xm plus 1 இல்லையா? sorry xm is equal sorry xm plus 1. so susceptibility is equal to what? mu r minus 1, that is equal to 4000 minus 1, that is equal to 3999 இல்லையா? right, 3999. okay ba? okay, so dimensions of ml t power minus 2 a power minus 2 என்ன? இதை வச்சு நம்ம நேத்து ஒரு பெரிய டிராமாவே ஆச்சு, ஞாபகம் இருக்கா? so b ஆப்ஷன் வந்து b தான். இந்த மாதிரி இதுக்கும் வரும், ப்ளீஸ் செக் தட். ஓகேவா? so இதுக்கு வந்து magnetic probability வந்து என்ன? mu r is equal to, I mean mu is equal to, okay, so a ஓட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், b கண்டுபிடிக்கணும், c கண்டுபிடிக்கணும், d யும் கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ ஃபைனல் ஆப்ஷன் வந்து b தான் வரும். ஓகே, b வந்து மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி, mu is equal to b by I இல்லையா? I mean sorry, b by h, that is equal to a newton by ampere meter இல்லையா? right, that is equal to h வந்து ampere meter. so finally நமக்கு வரக்கூடிய dimensions என்ன? it is ml t power minus 2 a power minus 2. ஓகேவா? இது வந்து நான் நேத்தே எடுத்துட்டேன். ஓகே, இந்த கொஸ்டினை வச்சு நமக்கு பெரிய டிராமாவே ஆச்சு இல்லையா?
ஓகே ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போலாமா? ஓகே ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் ஆன் பேசிஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் பிஹேவியர் அண்ட் தியர் ஒரிஜின். இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் யாருக்காச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா ஸ்டூடெண்ட்ஸ்? எக்ஸ்பிளனேஷன் தேவையா உங்களுக்கு இது? ஸோ ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் நான் போடுறேன், அதுதான் நல்லது. B/H that is equal to Newton/AM that is equal to A/M இல்லையா? ஸோ that is equal to mL(T⁻²) by A of L இல்லையா? mL(T⁻²) by A வந்து AL into 1/A into L வரும் இல்லையா? ஸோ that is equal to M L A⁻², T⁻². ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் ஆக நான் சும்மா போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் ஆன் பேசிஸ் ஆஃப் தியர் மேக்னெட்டிக் பிஹேவியர். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டயமேக்னட்டிசம். ஸோ டயமேக்னட்டிசம் என்னவா இருக்கும்னா, இட் வில் பி எனி சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் ரிப்பெல்ட் பை அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். நீங்க நார்த் போல் கொடுத்தாலும் சவுத் போல் கொடுத்தாலும் ரிப்பல் ஆகக்கூடிய ஃபீல்டு தான் இந்த டயமேக்னெட்டிக், ரிப்பல் ஆகக்கூடிய மெட்டீரியல் தான் இந்த டயமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ நம்ம என்னதான் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு கொடுத்தாலும் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல, நம்ம சின்ன குழந்தைங்க கொடுத்தா என்ன பண்ணுவோம், சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம சொல்ற என்ன விஷயமா இருந்தாலும் அவங்க அது நேரம் எதிராக பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் இது வந்து சின்ன குழந்தை. ஓகே, நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எதிராக இந்த டயமேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒர்க் ஆகும். இட் அக்யூஸ் feeble magnetism in the opposite direction of external B. அதே மாதிரி it moves from stronger to weak parts of non-uniform magnetic field. அதாவது ஸ்ட்ராங் பார்ட்ல ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும், ஸோ ஸ்ட்ராங் பார்ட் இருந்து வீக் பார்ட்டுக்கு போயிடும். அதே மாதிரி susceptibility will be less than 1. Relative permeability will be less than 1. Susceptibility வந்து கண்டிப்பா நெகட்டிவா இருக்கும், ஸ்மாலா தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி this particular relation -I is proportional to H. அதாவது நெகட்டிவ் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த். ஓகேவா? மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து வில் பி 0. இது வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதனால தான் கொஞ்சம் மெயின் டேர்ம்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி பாராமேக்னட்டிசம் வில் பி அட்ராக்டட். டயமேக்னட்டிசமுக்கு நேர ஆப்போசிட். இட் ஆக்கர்ஸ் feeble direction in the direction of external field and it moves from weaker to stronger because stronger partல வந்து அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும், ஸோ அதை வந்து அங்கே இழுத்துரும் இல்லையா? அதே மாதிரி the magnetics the relative permeability is slightly greater than 1 and the susceptibility is positive. Okay va? அதே மாதிரி I is proportional to H, so the intensity is proportional to the magnetic field strength and it follows Curie's law, where Curie's law is the susceptibility is equal to Curie constant, இல்லையா? Curie constant by temperature in Kelvin. Okay, இதுதான் Curie's law. அண்ட் மெயின் திங் நீங்க நோட் பண்ண வேண்டியது, கியூரி லா தனி, கியூரி விஎஸ் லா தனி. அந்த கியூரி விஎஸ் லா இந்த ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு. ஸோ பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அட்ராக்ட் ஆனா, ஃபெர்ரோ மேக்னட்டிசம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் ஆனா அந்த மெட்டீரியலை ஃபெர்ரோ மேக்னட்டிசம்னு சொல்லுவோம். ஸோ பாராமேக்னட்டிசமுக்கு என்ன இருக்கோ அதே மாதிரி தான் ஃபெர்ரோ மேக்னெட்டிக்கும் இருக்கும், பட் பாராமேக்னட்டிசம் விட கொஞ்சம் எச்சா, கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகேவா? So μr is huge. The relative permeability is very huge for this, and the the magnetic susceptibility is positive and very large. Okay va? Romba large ah irukum. So it doesn't follow Curie's law, it follows Curie-Vies law. And the Curie-Vies law நம்ம எப்படி சொல்றோம்? Exam is equal to C-T-Tc, where Tc is the Curie temperature. In the Curie temperature என்ன? It is the temperature above which it becomes paramagnetic. Okay va? So இது வந்து Curie-Vies constant. So Curie law வேற, Curie-Vies law வேற. Okay. So இது வந்து just a rush up. Okay, just a final summary. So diamagnetic வந்து susceptibility நெகட்டிவா இருக்கும், பாராமேக்னெட்டிக் வந்துட்டு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும் ஆனா ஸ்மாலா இருக்கும், ஃபெர்ரோ மேக்னெட்டிக் வந்துட்டு பாசிட்டிவா இருக்கும் அண்ட் வெரி லார்ஜா இருக்கும். அதே மாதிரி டயமேக்னெட்டிக் வந்துட்டு பெர்மியபிலிட்டி வந்து it will be less than unity. Paramagneticum வந்துட்டு it will be little bit less than, little bit greater than unity. Ferromagnetic materialsக்கு வந்து it will be very very large. ஓகேவா? paramagnetism ஓட கொஞ்சம் பெரிய தலை. ஓகே, so questions related to classification of magnetic materials. So which materials has negative susceptibility? இது வந்து நீட்ல கேட்டிருக்காங்க. very very simple question. எங்க ஆன்சர் பண்ணுங்க பாப்போம்.
எதுக்கு வந்து நெகட்டிவ் சசப்டபிலிட்டி இருக்கும்? ப்ளீஸ் பி ஃபாஸ்ட். டைம் இல்லப்பா, டைம் இல்ல. Which has negative susceptibility? Option A. Diamagnetic materials will have negative susceptibility. Okay va? Deepa, Harini. Okay, so கொஞ்சம் faster rush பண்றேன். Okay பா, இனி நான் நேம் எழுதல, இல்லாட்டி நம்ம டைம் ஆயிரும். Sorry. Okay, so the critical temperature above which the ferromagnetic materials lose their properties. The question பார்த்தா அப்பவே நீங்க ஆன்சர் சொல்லிருங்க. அவ்வளவு முக்கியமான क्वेश्चंस தான் வரும் இதுல. Right. இதுலயே நிறைய பேர் ஆன்சர் தப்பு போட்டிருக்காங்க, அதனால தான். So what is the critical temperature above which? A. Curie temperature. இல்லையா? அதாவது ஒரு லெவலுக்கு மேல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா the ferromagnetic material will become paramagnetic. So ferromagnetic materialக்கு ஒரிஜினலா இருந்த அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அது இழந்து பாராமேக்னெட்டிக்கோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை கிடைச்சிடும். இல்லையா? அதுதான் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஃபைன். ஸோ அதே மாதிரி there are 4 lightweight samples A, B, C, D. அந்த ABCD பக்கம் நம்ம ஒரு பார் மேக்னெட்டை கொண்டு வரும்போது இந்த மாதிரி அப்சர்வேஷன்ஸ் நோட் பண்றோம். A is feebly repelled. Repel ஆனா diamagnetic. B வந்து feebly attracted. So para. C is strongly attracted. So இது வந்து ferro. But D and D remains unaffected. So it is non-magnetic. So இதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஏதாச்சும் இருக்கா பார்க்கலாம். C வந்து dia. இல்ல. D வந்து ஃபெர்ரோ இல்ல. A வந்து நான் மேக்னெட்டிக் இல்ல. B வந்து பாரா. அது வந்து ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா? ஃபைன். ஓகே ஹரிணி, கரெக்ட். தீபாஸ் கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஓகே, அதே மாதிரி if a diamagnetic substance is brought near a north pole or south pole of a magnet, it is what? நமக்கு டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து நம்ம எந்த வித மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும். ஸோ இட் வில் பி ரிப்பெல்ட். ஸோ டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு நார்த் போல் இருக்கா சவுத் போல் இருக்கான்னு எல்லாம் முக்கியமே இல்லை. ஏதோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கா, அது மட்டும் தான் முக்கியம். ஸோ த ஆப்ஷன் இஸ் தீபா சொன்ன மாதிரி இட் இஸ் ஏ. ஓகே, அதே மாதிரி in which material a magnetic field induces a magnetic moment that opposes the very magnetic field that causes it? Okay, correct pa, correct. Vishal correct pa, Harini correct. எல்லாருமே சொன்னது கரெக்ட் தான். சோ எந்த மெட்டீரியலை நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட கொடுத்தா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எதிரா ஒரு இது வரும், ஃபீல்டு வரும். இட் இஸ் ஏ. ரைட் ரைட் இல்லையா? அந்த மாதிரி கொடுக்கறதுனால தான் we will have லைக் அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நினைக்கிறவங்க. ஸோ டயமேக்னெட்டிக் மெட்டீரியல் என்ன ஆகும்னா இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் நம்பர் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கும்போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டால ஒரு மொமெண்ட் இருக்கும் அண்ட் இந்த மெட்டீரியல்ல அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு மொமெண்ட் இருக்கும். ஸோ நெட் மொமெண்ட் தான் ஜீரோ. ஏன் நெட் மொமெண்ட் ஜீரோ ஆகுது? அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட மொமெண்ட்டுக்கு ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல திஸ் டயமேக்னெட்டிக் மெட்டீரியல் வில் கிவ் அ மொமெண்ட். இல்லையா? So it is diamagnetic material. Option B இல்லப்பா, it is option A. ஓகேவா? ஓகேவா? ஓகே ஃபைன். நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் தான் ஜீரோ. அதாவது நம்ம வெளியே கொடுக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இந்த மெட்டீரியல்ல உள்ள உருவாகிற மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கும் ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதால இட் வில் பி ஜீரோ. நீட் ஆஸ்பிரண்ட் சூப்பர் யூசர் நேம்பா, எல்லாரும் பார்த்து கத்துக்கோங்க. ஹாய் ஹாய். ஓகே, so let's go. The relative probability of the paramagnetic material என்னவா இருக்கும்? It will be slightly greater than unity. இல்லையா? Slightly greater than unity, right? Of course. எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸ்லைட்லி கிரேட்டர் தென் யூனிட்டி. ஓகே, ஆமாப்பா, நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க. இட்ஸ் ஃபைன். ஸோ அதே மாதிரி கியூரிஸ் லா படி ஒன்று பார்த்தோன்னே சொல்லிட்டீங்களா இது நெக்ஸ்ட் கொஸ்டின்ல? ஆமா நவீன், இன்னைக்கு நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க அதே மாதிரி நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வாங்க. இட் வில் பி சூப்பர் ஃபார் யூ. ஓ தேங்க்யூப்பா, தேங்க்யூ நீட் ஆஸ்பிரண்ட், தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இதுல வந்து ஆப்ஷன் சி யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கியூரிஸ் லா படி the susceptibility will be inversely proportional to 1/t, that is equal to c/t. இல்லையா? ஓகே, c/t.
அதே மாதிரி in which type of material the magnetic susceptibility does not depend on temperature. இந்த ஆன்சர் வந்து நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே ஹரிணி, தீபாஸ், நீட் ஆஸ்பிரண்ட், நீங்க ஆன்சர் பண்ணலையா? சாரி ஹரிணி, எல்லாரும் கரெக்ட். ஓகே நவீன். ஓகே ஸோ இந்த மெட்டீரியல் ஃபெர்ரைட்டா? இந்த ஆப்ஷன் அதுல ஒரு ட்ரிக் இருக்கு. ஃபெர்ரைட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அது இக்னோர் பண்ணிருங்க. இந்த மாதிரி அன்னோன் ஆப்ஷன்ஸ் கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ டயா. ஃபெர்ரைட் வந்து ஒரு அட்வான்ஸ் டைப் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ப்பா. இந்த டயா, ஃபெரோ, பேரா மேக்னெட்டிக் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப். ஓகேவா? அது வந்து உங்க சிலபஸ்ல இல்லை. ஸோ ப்ளீஸ் டோன்ட் லுக் இன் டு இட். ஓகே அதே மாதிரி இந்த ரிலேட்டிவ் ப்ராபபிலிட்டி ஆஃப் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் என்னவா இருக்கும்? ஓகே யுவகிருஷ்ணன், தங்கை வேலன், அனிகை வேலன், சாரிப்பா, தேர் இஸ் அ ஸ்மால் மிஸ்டேக் அபவுட் திஸ். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஏருக்கு வந்து சாரி மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன? மியூ பை மியூ நாட் இல்லையா? நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ல நமக்கு மியூ நாட்டுக்கு ஈக்குவலா தான் இது இருக்கும். ஸோ மியூ நாட் பை மியூ நாட் தட் இஸ் ஈக்குவல் டு 1 ஆக்சுவலி. ஓகேவா? மியூ நாட் பை மியூ நாட் தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே சாரி, இது என்னோட சைடு இருந்து மிஸ்டேக் தான், சாரி. ஸோ நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ல 0 கிடையாது, இட் வில் பி 1. ஓகேவா? ஓகே ஓகேவா? அப்படியா? ஓகே சார். ஓகே நீங்க கரெக்டாம்பா ஹோம்ஒர்க்ல. ஆமா சொன்ன மாதிரி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹோம்ஒர்க் சப்மிட் பண்றீங்க? நான் டெய்லி எல்லா லெசனுக்கும் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் வந்து நீங்க சப்மிட் பண்ணிருங்க. ஓகேவா? அந்த மாதிரி சப்மிட் பண்ணாதான் உங்க டெய்லி உங்க மிஸ்டேக்ஸ் என்ன அதெல்லாம் கரெக்ட் பண்ணி நீட் எக்ஸாம்ல அந்த மிஸ்டேக்ஸ் வராத மாதிரி நம்மளால தடுக்க முடியும் இல்லையா? ஸோ ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். ஓகே ஸோ இனி இருந்து நியூ ஸ்டூடெண்ட்ஸ், ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இனிமே நான் கொடுக்குற ஹோம்ஒர்க் வந்து கண்டிப்பா இந்த கிளாஸ் முடிஞ்ச அப்பவே நீங்க ஹோம்ஒர்க் பண்ண பாருங்க. ஓகேவா? நீங்க கரெக்டா கொடுக்குறீங்க, தீபா கரெக்டா கொடுக்குறாங்க, ஹரிணியன் தீபா மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க, வேற யாரும் கொடுக்கல. லைக் நீங்க டெய்லி கொடுத்தா தான் என்னால கரெக்டா பர்சனலா கரெக்ட் பண்ணி தர முடியும் இல்லையா? ஓகே ஷுவர் பா, ஷுவர். நீட் ஆஸ்பிரண்ட், உங்க யூசர் நேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஹிஸ்டெரிசிஸ் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்ஸ். ஸோ ஹிஸ்டெரிசிஸ் என்னன்னா நம்ம ஒரு பொருள்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்து மேக்னடைஸ் பண்றோம். நான் சொல்றேன்ப்பா, லைக் ப்ளீஸ் இந்த லெக்சர் முடிச்சு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ஓகே நம்ம ஒரு பொருள் எடுக்கிறோம்னா அந்த பொருள்ல we are giving magnetizing field. அந்த மேக்னடைசிங் ஃபீல்டால அதுக்கு ஒரு இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் ஆர் பி வரும். பிகாஸ் ஹிஸ்டெரிசிஸ் வந்து நம்ம பி ஹெச் வச்சும் வரையலாம், இந்த எக்ஸாம்பிள் கொடுத்த மாதிரி ஹை ஹெச் வச்சும் வரலாம். ஓகேவா? பி ஹெச் ஆர் ஐ ஹெச். ஸோ ஹெச் இன்க்ரீஸ் ஆக ஐ இன்க்ரீஸ் ஆகும், பட் ஒரு லிமிட்டுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகாது. மேக்ஸிமம் லிமிட் வந்த அப்புறம் நம்ம ஹெச் மெதுவா டிக்ரீஸ் பண்ணும்போது இந்த ஐ வந்து அப்படியே டிக்ரீஸ் ஆயிட்டு வரும். பட் ஒன்ஸ் ஹெச் 0 ஆனதுக்கு அப்புறம் ஐ வந்து 0 ஆகுறது இல்ல, பிகாஸ் தேர் இஸ் சம் ஸ்டில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லெஃப்ட் இன்சைட் த மெட்டீரியல். அதுதான் ரிட்டன்டிவிட்டி. நம்ம ஒன்ஸ் வந்து இந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணி மேக்ஸிமம் லிமிட்டுக்கு கொண்டு போய் நம்ம பேக் கொண்டு வந்தாலும் என்ன ஆகுது, கொஞ்சம் லிமிட் வருது. அது ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நம்ம மேக்ஸிமம் வர ஸ்ட்ரெச் பண்ணா விட்டுரும். அந்த மேக்ஸிமம்க்கு மேல நம்ம ஸ்ட்ரெச் பண்ணா என்ன ஆகும், நம்ம என்னதான் அந்த பொருளை பழையபடி விட்டாலும் அந்த ரப்பர் பேண்ட் அப்படியே ஸ்ட்ரெச்சா அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஹிஸ்டெரிசிஸ். ஓகே சிமிலர் டு ரப்பர் பேண்ட், உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கு. ஸோ நம்ம இந்த மேக்ஸிமம் லிமிட்டுக்கு எந்த அளவுக்கு கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு இந்த ஹை வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு மேக்ஸிமம் லிமிட் அது ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகும்போது இட் இஸ் ஸ்டில் ஹேவிங் சம் அமௌண்ட் ஆஃப் ஐ ஈவன் வென் ஹெச் பிகம் 0. ஸோ இந்த ஐயை நம்ம 0க்கு கொண்டு போறோம்னா என்ன பண்ணும், நம்ம நெகட்டிவ் டைரக்ஷன்ல ஹெச்சை கொண்டு போடுறோம். எந்த அளவுக்கு நெகட்டிவ் டைரக்ஷன்ல ஹெச்சை கொண்டு போய் ஐயை 0 ஆக்குறோமோ அதுதான் கோஎர்சிவிட்டி, ரிட்டன்டிவிட்டி அண்ட் கோஎர்சிவிட்டி. ஓகேவா? ஓகே ஸோ
அதுல we have two type of materials. இந்த மாதிரி low retentivity and low coercivity தான் இந்த soft magnetic materials. அதாவது நம்ம இந்த மாதிரி இனிஷியலி ஜீரோவா இருந்துச்சு ரெண்டுமே, ஆனா இது மேக்ஸிமம் லிமிட்டுக்கு கொண்டு போய் பேக் வந்தப்ப என்ன ஆகுது, இதுல வந்து சின்ன ஒரு வேல்யூ வந்து தங்கி நிக்குது. அதை நம்ம ரிமூவ் பண்ணணும்னா நெகட்டிவ் டைரக்ஷனுக்கு கொண்டு போகணும். அந்த மாதிரி கொண்டு போகும்போது நம்ம எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுக்க வேண்டி வரும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எனர்ஜி நம்ம கொடுக்கறதுனால we will have something called the hysteresis loss or the loss of energy. ஸோ அந்த மாதிரி கம்மியா எனர்ஜி லாஸ் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் சொல்லுவோம். அதிகமா லாஸ் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் வந்து நம்ம ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம ஒன்ஸ் அதுல மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டோம்னா அது ரொம்ப காலத்துக்கு அதுலயே இருக்கணும். ஸோ ரொம்ப அதிகமான ரிட்டன்டிவிட்டி இருந்தா தானே ரொம்ப அதை கேப்சர் பண்ணி வைக்கும் இல்லையா? நம்ம என்னதான் H1 ஜீரோக்கு கொண்டு வந்தாலும் கூட இதுல கொஞ்சம் வேல்யூ தங்கி நிக்குது. அதே மாதிரி இதுல என்னதான் சிச்சுவேஷன் ஆனாலும் கூட இதுல கொஞ்சம் அதிகமான ஐ வேல்யூ தங்கி நிக்கணும். ஸோ அதனால திஸ் இஸ் having high retentivity and high coercivity. அதுக்கேற்ற மெட்டீரியல்ஸ் வச்சு தான் நம்ம இந்த பெர்மனன்ட் மேக்னெட்டை நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் வித் ஸ்டீல் விச் இஸ் அ ஹார்ட் மெட்டீரியல். ஓகேவா? பட் நம்ம டெம்பரரியா யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்ஸ்ல எப்படி இருக்கணும், ஒன்ஸ் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு அது நல்ல ஒரு ஹை லெவல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு போகணும். பட் ஒன்ஸ் அது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா அது பழைய பேக் நார்மல் ஸ்டேட்டுக்கு வரணும். அந்த மாதிரி தங்கி நிற்க கூடாது. ஸோ எந்த அளவுக்கு அந்த தங்கி நிற்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸுக்கு நம்ம சாஃப்ட் ஆன மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, சாஃப்ட் அயன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அகெயின் சொல்றேன், பெர்மனன்ட் மெட்டீரியல்ஸ்ல வந்து பெர்மனன்ட் மேக்னெட்ஸ்ல வந்து நம்ம ஒன்ஸ் அதுல மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்து ஸ்ட்ரெச் பண்ணிட்டோம்னா அது அதுலயே தங்கி நிற்கணும். ஸோ இட் ஷுட் ஹேவ் அ ஹை ரிட்டன்டிவிட்டி அண்ட் ஹை கோர்சிவிட்டி. பட் இதுல வந்து நம்ம சுவிச் ஆன் பண்ணா ஹை மேக்னெட்டிக் ஃபீல்டு வரணும், சுவிச் ஆஃப் பண்ணா மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்ப்ளீட்டா போகணும், ஜீரோ ஆகணும். ஸோ இதுல த எலக்ட்ரோ மேக்னெட் ஷுட் ஹேவ் அ லோ கோர்சிவிட்டி அண்ட் லோ ரிட்டன்டிவிட்டி. ஸோ சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு தட். ஸோ பெர்மனன்ட் மேக்னெட் வந்து நம்ம எந்த மாதிரி மெட்டீரியல் வச்சு உருவாக்குவோம்? நேத்தோட லெக்சர் பார்த்திருந்தீங்கன்னா you will be able to answer it very 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 easily. எங்க சொல்லுங்க பாப்போம். ஸோ பெர்மனன்ட் அயன் வந்து பெர்மனன்ட் மேக்னெட் வந்து நம்ம அயன் வச்சு தான் உருவாக்கும், ஒரு ஸ்டீல் வச்சு உருவாக்கும். போத் ஆர் ஃபெர்ரோ மேக்னெட்டிக். ஓகேவா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பெர்மனன்ட் மேக்னெட்டை வந்து நம்ம ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலால மட்டும்தான் உருவாக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி which of the following magnetic கரெக்ட். So which of the following magnetic materials have small area of hysteresis loop? எதுல small area of hysteresis loop இருக்கோ அதுல தான் small hysteresis loss இருக்கும். எதுல வந்து loss ஸ்மாலா இருக்கும், இந்த மெட்டீரியல் தான் ஸ்மாலா இருக்கும் இல்லையா? ஸ்மாலா இருக்கும். ஓகே, அதே மாதிரி which of the following is used for the core of permanent magnets? Permanent magnets வந்து எதுல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்? We can use hard materials because once வந்து நம்ம magnetic field கொடுத்தா அதுல magnetic field தங்கி நிற்கணும். ஸோ இது கிடையாது, இதுவும் கிடையாது. எதர் திஸ் ஆர் திஸ். மோஸ்ட்லி வந்து இதுதான் யூஸ் பண்ணுவோம். சாரி, இது வந்து தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த லெக்சர்ல வந்து ஆல்ரெடி நான் லைக் எவ்வளோ எடுத்திருப்பேன், 36 ப்ராப்ளம்ஸ் எடுத்திருக்கேன் இந்த பர்டிகுலர் செக்ஷன்ல. 36 எஸ்பா கோர்தான் தீபாஸ் கரெக்டாக தான், கோர்தான் நீங்க சொல்ல வருது. ஓகே okay successfully completed. Sure. Okay, so in 36 problems cover பண்ணிட்டோம், 82 problems cover பண்ணிட்டோம். so NEET examல நீங்க கான்செப்ட் படிக்கிறது very very important தான், fine. பட் கான்செப்டை விட ரொம்ப முக்கியம் வந்து நீங்க ப்ராப்ளம் பண்ணணும். so ப்ராப்ளம் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும், you have to practice it well. ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியா இருக்கு, ரொம்ப பார்த்த உடனே எனக்கு புரியுது சார் அதனால அது பண்ண போறது இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளமா இருந்தாலும் கூட ஒரு டைம் போட்டு பாருங்க. ஓகேவா? So actually I am from Coimbatore pa. I am from Coimbatore. Okay va. Practice makes a man perfect. Practice makes a woman perfect also. Okay. So practice, okay? Practice. So for new students நான் சொல்றேன், my daily NEET live lectures வந்து it will be from 7 PM to 9 PM daily. Okay va. 7 PM to 9 PM daily from Monday to Saturday every week. ஓகேவா? நான் வந்து எம்எஸ்சி படிச்சிருக்கேன்ப்பா, எம்எஸ்சி படிச்சிருக்கேன். என்னை பத்தி தனியா ஒரு வீடியோ போடுறேன், டோன்ட் வரி.
இதுக்குன்னே ஸ்பெஷலாக ஒரு வீடியோ இறக்கிடலாம். எத்தனை பேர் கேட்குறீங்களே, தனியாகவே ஒரு வீடியோ இறக்கிடலாம். ஓகே ஓகேப்பா, கண்டிப்பாக ஒரு டெலிகிராம் குரூப் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த டெலிகிராம் குரூப்ல வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸுக்கான லிங்க்ஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா, ஃபியூச்சர் வீடியோஸுக்கான லிங்க்கும் சரி, ஃபியூச்சர் வீடியோஸுக்கான ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல், இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த பர்டிகுலர் லெக்சரோட இந்த பிடிஎஃப் காப்பி, இந்த ஸ்லைட்ஸ், இந்த ஹோம்ஒர்க் சம்ஸ் எல்லாமே இதில் தான் போடுவோம். ஓகேவா? ஓகேப்பா. கேஸ் ஸோ ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா, அதுக்குன்னே தனியாக ஸ்பெஷல் வீடியோ இட் இஸ் அண்டர் த ஒர்க்ஸ். சீக்கிரமே நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடுவோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெவின் ஓகேப்பா, லைக் நம்ம சீக்கிரமே பண்ணலாம். ஓகேவா, கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி. ஓகே, லைக் நம்ம மட்டும் இல்லை. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஹரணி. இது வந்து ரிவிஷன். ஓகே, ரிவிஷனால தான் நம்ம ஃபாஸ்ட்டாக போயிருக்கோம். ஓகேப்பா. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக ஏதாச்சும் டவுட்ஸ்னா கண்டிப்பாக சொல்லுங்க. அந்த டெலிகிராம் குரூப் முக்கியமாக ஜாயின் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த நோட்ஸ் வரும். இந்த யூடியூப் வீடியோஸ்ல போடாத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நோட்ஸும் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஓகே ஓகேப்பா, ஷுர். கண்டிப்பாக நாளைக்கும் வீடியோ இருக்கும், டைமுக்கு ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஓகே ஓகே. ஸோ மேபி உங்களுக்கு 2 minutes ஏதாச்சும் சொல்லணுமா? ஒரு 9:30 வர, ஜஸ்ட் 2 minutes. ஓகே, ஏதாச்சும் சொல்றேன்னா சொல்லுங்க. Is there anything you want me to ask? கேட்கணுமா? அதுவும் சரிதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தென் குட் நைட் எவ்ரிவன். நல்லா சாப்பிட்டு தூங்குங்க. அதுக்கு முன்னாடி நான் சென்ட் பண்ற ஹோம்ஒர்க் சம்மோட சொல்யூஷன் அனுப்புங்க. அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டு தூங்கிக்கோங்க. ஓகேவா? பிகாஸ் அப்போதான் லைக் இப்போதான் நீங்க ஸ்டடி பண்ணிருக்கீங்க இல்லையா, நீங்க இப்போயே அந்த ஹோம்ஒர்க் சம் பண்ணாதான் கரெக்டா உங்க மைண்ட்ல அது ஃபிக்ஸ் ஆகி நிற்கும். அதனால தான் சொல்றேன், நீங்க இப்போயே பண்ணுங்க. ஓகே, ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டேக் கேர், பாய். ஓகே, see you tomorrow. ஓகே, ஸோ பிஜேபி அண்ணாமலையா, அது அவர் கேட்கல, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து நாளைக்கு ரிவிஷன் தான் இருக்கும். மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசமோட ரிவிஷன் தான் இருக்கும். ஸோ ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் போயிடாதுங்க. ஓகே, மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசமோட ரிவிஷன் தான் இருக்கும். பிகாஸ் இப்போ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் உங்களுக்கு புரியணும்னா அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தரவா தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்காக அந்த கான்செப்ட்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ரிவிஷனுக்கு வச்சிடலாம் நாளைக்கு. ஃபைன். ஸோ நாளைக்கு அதை ரிவைஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே தென் குட் நைட், பாய். ஓகே, ஹோம்ஒர்க் சம் மறந்துடாதீங்க, சப்மிட்டட் ஆஃப்டர் லுக்கிங் இன் டு த டெலிகிராம் சேனல். எகெயின் நான் ஒரு வாட்டி கூட லிங்க் போடுறேன். ஓகே தென் ஸ்டூடெண்ட்ஸ், பாய், குட் நைட்.